அமெரிக்க தேசத்தில் ஒரு போதகர் இப்படியாக செய்தார். என்ன செய்தாரோ, அவருடைய மனைவி மரணத்திற்கு முன்பதாக அவங்க மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அவங்க கண்டிப்பாக அவருக்கு முன்பதாக அவங்க மறித்துருவாங்க, சீக்கிரமாக மரணம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் தன்னுடைய மனைவியுடைய மரணத்திற்கு முன்பதாக அவங்க மனைவியோடு பேசி ஒரு பிளான் பண்ணாராம். என்ன பிளான் பண்ணாருன்னா, நீ மறித்த பிறகு உன்னை புதைக்கும் பொழுது உன்னுடைய பெட்டிக்குள்ளே ஒரு ஃபோன் வைக்கிறேன். நான் என்ன வைக்கிறேன், ஒரு ஃபோன் வச்சு, அந்த ஃபோன் ஆக்டிவ் ஃபோன், அதாவது டம்மி ஃபோன்லாம் கிடையாது, ஆக்டிவான ஒரு ஃபோன் வச்சு அந்த ஃபோன் கனெக்ஷன் எடுத்துகிட்டு போய் நேராக அவருடைய ஆஃபீஸில் வச்சுருக்கிறார். என்னன்னு சொன்னாரோன்னா, நீங்கள் இறந்துட்ட பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ மறுபடியும் வராரு, 2ஆம் வருகை, ரகசிய வருகை இருக்கு இல்லையா, நீ அப்போ ஆண்டவர் கூட இருக்குவ, அப்போ அவர் எப்போ வராருன்னு சொல்லி உனக்கு தெரியும். அதனால் நீ கல்லறையிலேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிடு, ஃபோன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடு, அப்போ எல்லோரும் ஆயத்தமாகறதுக்கு முன்பதாக நான் என்ன பண்ணிடுறேன், ஆயத்தமாகிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் பண்ணாரோம். நல்ல கவனிங்க, இது கதை கிடையாது, உண்மையாக இப்படி ஒருத்தர் பண்ணார், ஒரு ஊழியக்கார், அமெரிக்கார், சரியா? ஸோ அதனால் இது கற்பனை கதையெல்லாம் இல்லை, உண்மையாக நடந்த சம்பவம். ஓகே, கடைசி காலம் இல்லையா, நம்ம எல்லாரும் கடைசி காலத்தில் வாழ்கிறோம், கடைசி காலத்தை குறித்து பேசுகிறோம், கடைசி காலங்களுக்காக நிறைய பேர் பயப்படுறாங்க, கடைசி காலங்களை குறித்து நிறைய பேர் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஆவலாக இருக்கிறாங்க. ஸோ கடைசி காலம் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அதே நேரத்தில் கடைசி காலம் என்பது ஒரு ஆபத்தான டாபிக் கூட தான். ஏன்னா கடைசி காலங்களை குறித்த சரியான அறிவு, சரியான அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ப்ராப்பரான பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இல்லாத சூழ்நிலையில் கடைசி காலங்களை குறித்து நாம் தவறாக கூட என்ன செய்ய முடியும், நாம் அதை கற்றுக்கொண்டு தவறான முறையில் தவறான தகவல்களோடு பலரோடு நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால் பகிர்ந்து கொள்ளக்கூடும். ஸோ அதனால் கடைசி காலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது, கடைசி காலங்களை குறித்து தியானிக்கும் பொழுது, கடைசி காலங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத வேதத்திலிருந்து நம்ம பார்க்க வேண்டியது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. கடைசி காலத்தை குறித்து எனக்கு வெளிப்பாடு, கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்க எல்லாம் ஃப்ராட். ஓகே, ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப தைரியமாக சொல்கிறேன். கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறார். கடைசி காலத்தில் என்ன நடக்கும், கடைசி காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத பைபிளில் கிளியராக என்ன பண்ணப்பட்டிருக்கு, நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால கடைசி காலத்தை குறித்து ஒரு போதகர் ஆண்டவர்கிட்டருந்து அல்லது ஒரு ப்ரீச்சர் ஆண்டவர்கிட்டருந்து ஒரு வழிபாடு பெற்று அதை நமக்கு போதித்து அதை நமக்கு விலக்கி சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? நீங்களே வீட்டில் உட்காந்து பைபிளை ஒழுங்காக வாசித்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க ஞானத்தை வச்சு, அறிவை வச்சு கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத நீங்களே என்ன செய்து கொள்ள முடியும், படித்து புரிந்து கொள்ள முடியும். சரியா? அதனால் இவர் கடைசி காலத்தை எக்ஸ்பர்ட், இவர் கடைசிக்கு அப்படியெல்லாம் யாருமே எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. பைபிளில் எந்த ஒரு பகுதியில் எந்த ஒரு புக்கில் யாருமே எல்லாம் என்ன கிடையாது, எக்ஸ்பர்ட் கிடையாது. பைபிள் அப்படின்றது அட்டை டு அட்டை ஆண்டவருடைய வார்த்தை. ஃபஸ்ட்டில் இருக்கிற வார்த்தை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே தான் லாஸ்ட்டில் இருக்கிற வார்த்தையும். புரியுதா எல்லாருக்கும்? அதனால் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளோதான் நம்ம இங்கேருந்து உங்களுக்கு போதிச்சாலும், எவ்வளோதான் உங்களுக்கு கரெக்டிவ் டீச்சிங்ஸ் கொடுத்தாலும், இந்த திருச்சபையிலேயே இன்னும் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் இவ்வளோ தைரியமாகவே சொல்கிறேன். பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, மூட நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவர்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்போது இந்த கடைசி காலங்களை குறித்து, இஃப் யூ டோன்ட் ஹாவ் டிசர்னிங் ஸ்பிரிட், கடைசி காலங்கள்னால் என்ன, அது எப்படிப்பட்டவை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சரியான ஒரு அறிவு இல்லைன்னா, கடைசி காலத்தை அது யாரோ ஒருத்தர் நமக்கு சொன்னாலும் இல்லையா நமக்கு புரியாது. கடைசி காலத்தை பற்றி அந்த வரம் பெற்ற பிரசங்கியார் பேசி, அல்லது என் டைம் கான்ஃபரன்ஸுக்கு போனால் தான் என் டைம் கான்ஃபரன்ஸ், அப்போல்லாம் அதெல்லாம் ஊரை ஏமாத்துகிற வேலை.
கடைசி காலங்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எப்போ வராரோ அவர் கூட போகிறதுக்கு ஆயத்தமாக வாழ்ந்தாலே போதும். நீங்கள் கடைசி காலத்தை குறித்து டீட்டெயிலாக வாஸ்து பற்றி அதெல்லாம் நீங்கள் ஒன்றுத்தையும் சாதிக்க போகிறதில்ல கிறிஸ்தவர்கள். ஓகே, ஸோ அதனால் அதுக்காக இந்த ஊழியக்காரர் பண்ண மாதிரி ஃபோன் லைன்லாம் கொடுத்து என்ன பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு எனக்கு தகவல் சொல்லுங்கள் இல்லையா. நிறைய பேர் ஏன் ரட்சிக்கப்படலை அப்படின்னு கேட்டால், நான் கடைசியில் ரட்சிக்கப்பட்டுருவேன், மரண படுக்கையில் நான் என்ன பண்ணிக்குவேன், அந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்கு ரட்சியும் காப்பாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், பரலோகத்துக்கு என்னை கூப்பிட்டு போயிடுவார். இப்படியெல்லாம் மூட நம்பிக்கைகளில் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறாங்க. ஸோ இன்னைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். வாட் ஆர் த சைன்ஸ் ஆஃப் த எண்ட் டைம்ஸ்? கடைசி கால அடையாளங்கள் என்ன? கடைசி கால அடையாளங்களை வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, கடைசி கால அடையாளங்களை நம்ம வேதாகமத்தில் தியானிக்கும் பொழுது, திருச்சபையும் தேவனுடைய பிள்ளைகளும் எப்படியாக கடைசி கால அடையாளங்களை நாம ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதுக்கு நாம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், நம்முடைய எதிர் செயல் என்னவாக இருக்கும்? கடைசி காலங்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு நல்ல திருச்சபை, ஒரு நல்ல கிறிஸ்தவர் எப்படியாக நாம் அதை அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதை கவனிங்க. இன்னைக்கு உங்களுக்கு நான் மத்தேயு 24வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் சொன்ன ஒரு சில காரியங்களை கொண்டு கடைசி காலங்கள் எப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் 24வது அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவர் வரப்போகும் காலங்களை குறித்து, வர இருக்கும் சம்பவங்களை குறித்து தன்னுடைய சீஷர்களோடு அவர் என்ன செய்கிறார், அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாராங்க. ஸோ அப்போ இந்த கடைசி காலங்களை ஆண்டவர் எதற்காக பைபிளில் எழுதியிருக்கிறார், எதற்காக சொல்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ரெண்டு மிக முக்கியமான காரியம் மனசுக்கு ஞாபகத்துக்கு வருது. முதலாவது, நாம பயணித்துட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நடத்தையில், நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் நாம அநேக சூழ்நிலைகள்ல, வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள், தோல்விகள், பிரச்சனைகள், சம்பவங்கள், இது நிமித்தம் சோர்வடைந்து நல்லா பவர்ஃபுல்லாக எரிய வேண்டிய அந்த அக்கினி என்ன செஞ்சிருது, அநேக நேரத்தில் அது மங்கி எரிய ஆரம்பிக்கிறது இல்லையா. அந்த பவர்ஃபுல்லாக எரிய வேண்டிய ஃபயர் என்ன செய்யுது, மங்கி எரியுது. அப்படி மங்கி அந்த தீயை என்ன செய்யணும், மறுபடியும் அதை ஊதி அனல் மூட்டி அதை என்ன செய்யணும், அதை மறுபடியும் பற்றி எரிய வைக்கணும் இல்லையா. அப்போ நல்லா கவனிங்க, கடைசி கால அடையாளங்கள், கடைசி கால போதனைகள் ஆண்டவர் பைபிளில் கொடுத்த காரியம் என்னன்னா, என்ன காரணம்னா, நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக சூழ்நிலையில் நமக்குள்ள விசுவாசம் என்னும் அந்த தீ அக்கினி அணைந்து போகிற சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம படிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, நம்ம மறுபடியும் என்ன செய்யணும், அனல் கொண்டு மறுபடியும் அந்த எரிகிற தீ அணைந்து போகாம மறுபடியும் வெறி கொண்டு வேகத்தோடு என்ன செய்யணும், அது எரிய வேண்டும் அப்படின்ற காரணத்திற்காக ஆண்டவர் கடைசி கால காரியங்களை, அதை குறித்த அடையாளங்களை நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். ரெண்டாவது, அவருடைய வருகை எப்போ வேணாலும் இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம ஆண்டவரை சந்திக்க நம்ம எப்படியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்க வேண்டும், நம்மளை ப்ரிப்பேர்டாக நம்ம இருக்கணும். அப்படின்றதற்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், கடைசி கால அடையாளங்களை நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அநேக நேரத்தில் நம்ம பயணத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும் போது அநேக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிமித்தம், அநேக கவன சிதறுகள் நிமித்தம், அநேக நேரங்களில் நம்ம அங்கே எங்கேயும் பார்த்து தேவன் மேலே வைக்க வேண்டிய கவனத்தை நம்ம என்ன செய்கிறோம், நாம் வைக்காமல் அநேக உலக பிரகாரமான காரியங்கள் மேலே வைப்பது நிமித்தம் ஆண்டவர் இப்படிப்பட்ட கடைசி கால காரியங்கள், அடையாளங்களை எழுதி நம்முடைய கவனத்தை தன்னுடைய பக்கம் இழுப்பதற்காக இப்படி எண்ட் டைம்ஸ் காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், பைபிளில் எழுதியிருக்கிறார். ஏன்னா இந்த உலகம் எப்படி முடியும், கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம் உட்காந்து சர்ச்சைகள் செய்து, நாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலலாம் ஆண்டவருடைய எண்ணத்தை, அவருடைய திட்டத்தை யாரும் என்ன செய்திட முடியாது, மாற்ற முடியாது. நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய கிரியைகள் நிமித்தம்லாம் கடைசி கால டைம் லைனை நம்மளால் என்ன செய்திட முடியாது, மாற்ற முடியாது.
அவர் செய்வதை, அவருடைய திட்டங்கள் அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். அந்த திட்டத்தின் பிரகாரம் தான் எல்லாம் என்ன செய்வார், அவர் நடத்துவார், நடப்பிப்பார். ஆனால் நாம் அந்த திட்டத்தில் எப்படி ஃபிட் ஆகிறோம், நாம் அந்த திட்டத்தில் எப்படி தேவனோடு இணைய வேண்டும் அப்படின்றதற்காக, நம்முடைய இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பைபிள் எழுதியிருக்கிறாரு. இதையே நீ ஒரு துண்டா பிச்சு எடுத்துட்டு ஒரு கொள்கையாக வச்சு உன் ஊழியத்தையே இது மேலே வச்சு நடத்தி காசு சம்பாதின்னு சொல்லி ஆண்டவர் யாருக்கும் என்ன செய்யலை, சொல்லலை. இட் இஸ் ஒன்லி டு ப்ரிப்பேர் அஸ், இட் இஸ் ஒன்லி டு இன்ஃபார்ம் அஸ். அதை நம்மளை மிரட்டுறதுக்கோ நம்மளை பயன்படுத்துறதுக்கோலாம் அந்த காரியங்கள் இல்லை. நம்மளை எஜுகேட் பண்ணி நம்ம எப்படி ஆண்டவருடைய வருகைக்கு கடைசி காலங்கள் எப்படியாக இருக்கும் அப்படின்னு ஒரு அறிவுக்குள்ளே வரணுன்றதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். ஏன் ஆண்டவர் நம்முடைய கவனத்தை அவருடைய பக்கம் திருப்பணும்னு சொல்லி விரும்புகிறார்? அநேக நேரத்தில் நம்ம பார்க்குறோம், நம்முடைய கவனங்கள், நம்முடைய அட்டென்ஷன் தவறான காரியங்களின் மேலே என்ன செய்து இருக்குது. நம்மளுடைய அட்டென்ஷன் தவறான காரியங்களின் மேலே என்ன செய்யப்படுகிறது, அது பொருத்தப்படுகிறது. நிறைய நேரத்தில் தற்காலிகமான காரியங்கள் மேலே நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய கவனத்தை வைக்கிறோம். நம்முடைய அட்டென்ஷன் பெர்மனன்ட் திங்ஸ் மேலே இல்லை, டெம்பரல் திங்ஸ் மேலே இருக்குது. இதற்கு அடையாளம் பாருங்கள், முதல் 2 வசனத்திலேயே நல்லா தெரியுது. 24வது அதிகாரம் முதல் 2 வசனம், ஆண்டவர் அங்கே அவர் அந்த தேவாலயத்தை விட்டுட்டு வெளியில் வரும்பொழுது, நல்லா கவனிங்க, அவர் கூட இருந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? When they left the temple and they were walking away, his disciples came to him and called his attention to its buildings. நல்லா கவனிங்க, 2 காரியம் இங்கே ஆண்டவர் நமக்கு கற்று தருகிறார். முதலாவது காரியம் 23ஆம் வசனம், 23ஆம் அதிகாரம் முழுவதுமே தேவாலயத்திற்குள்ளே நடக்குது. 23ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே மத தலைவர்களோடு, மத போதகர்களோடு என்ன பண்ணுகிறார், அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கள் செய்கிற தவறுகளை குறித்து என்ன செய்கிறார், அவர்களுக்கு சுட்டி காமிக்கிறார். அவர்களோடு நித்திய வாழ்வுனா என்ன, பரலோக ராஜ்யம்னா என்ன, மீண்டும் உயிர் தெழுவதெல்லாம் என்ன, ஆண்டவர் அவர்களோடு எது மிகப்பெரிய கட்டளை, ஆண்டவர் கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை, அவங்க செய்த அந்த தவறுகள், அவங்க செய்த அந்த மத தீவிரவாதத்தை ஆண்டவர் அவங்களுக்கு சுற்றி காமிச்சு, கடைசியாக எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு, இதெல்லாம் எப்படி அவருடைய வருகையில் அவருடைய மரணத்தோடு இது ஒப்பிட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மிக முக்கியமான சத்தியங்களை தேவாலயத்தில் தன்னுடைய சீஷர்களோடு, அங்கே இருக்கிற பரிசேயர்களும் மத போதர்களோடும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பேசிட்டு எதை விட்டுட்டு வெளியில வரார் ஆண்டவர், தேவ ஆலயத்தை என்ன செய்யறாரு, விட்டுட்டு வெளியில வராரு. அல்ல கவனிங்க, ஆண்டவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம் என்ன தெரியுமா? நமக்கு நிரந்தரமாக காணப்படாதவைகளை விட்டு வெளியில வரக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு தேவை. We need to leave the things that are not permanent. We need to leave the things that are not of prime importance. ஏன் அதை நான் சொல்றேன்னா, அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இங்க நிக்கிற இந்த தேவாலயம் ஒரு கல்லு கூட அதுக்கு தடயம் இல்லாம, அடையாளம் இல்லாமலே இது எல்லாம் என்ன செய்யப்பட போகிறது, இடித்து நொறுக்கப்பட போகிறது. ஆண்டவருக்கு நல்லா தெரியுது வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், எது நிரந்தரமானவை, எது முக்கியமானவைன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால அவர் தேவாலயத்திற்குள்ளே உட்காரல, அல்லது தேவாலயத்தை குறித்து மேன்மை பாராட்டி, தேவாலயத்தை குறித்து மேன்மைப்படுத்தி அவர் என்ன செய்யல, அவரு பேசல. அவருடைய இருதயத்திற்கு இது என்ன ஆக போகுதுன்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால அதை விட்டுட்டு வெளியில வராரு. கூட இருக்கிற சீஷர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? ஆண்டவர் எதை விட்டுட்டு வெளியில வராரோ அதையே ஆண்டவர் கிட்ட கூப்பிட்டு காமிச்சு அதன் மகிமையை என்ன பண்றாங்க, ஆண்டவர் கிட்ட எடுத்து சொல்றாங்க. அதனாலதான் ஆண்டவர் அநேக நேரத்தில் கடைசி கால அறிகுறைகளை எதற்காக நமக்கு எழுதி வைக்கிறார்னா, நம்முடைய கவனங்கள் தவறான இடத்துல இருக்கிறது. Our attention is on the wrong things. It's on the wrong places.
எதை ஆண்டவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம பேசுறாரோ அப்படிப்பட்ட காரியத்தையே ஆண்டவரையே கூப்பிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அதனுடைய மகிமை என்ன செய்யறாங்க, காண்பிக்கிறாங்க. பாருங்க ஆண்டவரே, look at its building. கவனிங்க, இந்த கால வேளையில we have to examine நம்மளுடைய கவனங்கள், நம்மளுடைய அட்டென்ஷன் தற்காலிகமானவைகள் மேல இருக்குதா, நம்மளுடைய கவனம் நிரந்தரமானவைகள் மேல இருக்கிறதா? இதோடைய பதில் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய கவனம் எதன் மேல இருக்குதுன்னு சொல்லி. உடனே ஆண்டவர் இங்க அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான காரியத்தை, ஒரு சத்தியத்தை போதிக்கிறார். அவர் அவங்கள பார்த்து கேட்கிறார், இதோடைய சைஸை பார்த்து, இதோடைய குளோரியை பார்த்து, இந்த தேவாலயத்துடைய இதோடைய அளவை பார்த்தா நீங்க பிரமிக்கிறீங்க. You're not amazed by the size, are you? இது ஒரு கல்லு கூட இல்லாதபடி, a pile of rubble, அதாவது தூசியா இது என்ன செய்ய போகுது, இது மாறப்போகுது. இதை பார்த்தா நீங்க பிரமிக்கிறீங்க. நல்லா கவனிங்க. நான் சொன்ன மாதிரி 23வது அதிகாரம் முழுசுமே தேவாலயத்திற்குள்ள நடக்குது. இட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் த டெம்பிள் precincts. இந்த தேவாலயத்தை குறித்து கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஆல்ரெடி நிறைய பைபிள் ஸ்டடீஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், பட் மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது தேவாலயத்தை யார் கட்டினா? சாலமன் ராஜா கட்டினார். அந்த சாலமன் ராஜா முதலாவது தேவாலயத்தை கட்டி அதை எப்படி கட்டினாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் நீங்கள் 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் என்ன செய்யுங்க, வாசிங்க. அந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு எவ்வளோ பிளானிங் நடந்துச்சு, எப்படிப்பட்ட மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணாங்க, எப்படிப்பட்ட பில்டர்ஸை யூஸ் பண்ணாங்க, அதை கட்டி முடித்து அதுக்கு எப்படிப்பட்ட பிரதிஷ்டை ஆராதனை நடந்துச்சு, எப்படிப்பட்ட ஜபங்கள் அந்த தேவாலயத்திலேருந்து எடுக்கப்பட்டது. இது எல்லாமே சாலமோன் கட்டின முதலாவது தேவாலயத்தில் நடந்தவைகள். சாலமோன் கட்டின முதலாவது தேவாலயத்தை பாபிலோனியர் 500-600 அந்த பிசி, அதாவது 586 பிசியில் அவர் கட்டின முதலாவது தேவாலயத்தை என்ன பண்ணிட்டாங்க, இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது தேவாலயத்தை கட்டும்படியாக பிளானிங் நடந்துச்சு. இந்த 2வது தேவாலயத்தை கட்டுவதற்காக நிறைய பேர் இதில் என்ன செய்தாங்க, இதில் இன்வால்வ் ஆனாங்க. அநேக தேவ தீர்க்கதரிசிகள் ஜனங்களை உற்சாகப்படுத்துவதன் மூலம் தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய போதனைகளை ஜனங்களுக்கு கொடுப்பதன் மூலம் தேவாலயத்தை மறுபடியும் நம்ம எழும்பி கட்டணும் அப்படின்றதற்காக ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகள் என்ன செய்தார், கொண்டு வந்தார். அதில் அநேக மென்ஷன் பண்ண வேண்டிய நேம்ஸ் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி, நெகேமியா, அதுக்கப்புறம் கடைசியா செருபாபேல் அப்படின்றவனுடைய தலைமையில் என்ன செய்தாங்க, அந்த தேவாலயத்தை கட்டினாங்க. யோசுவா அப்படின்ற ஒரு பிரதான ஆசாரியன் அந்த தேவாலயத்தை கட்டும் அந்த பிளானிங்கில் மிக முக்கியமாக ஈடுபட்டிருந்தார். இப்படி நிறைய பேர் ஈடுபட்டு அந்த 2வது தேவாலயத்தை கட்ட என்ன செய்தாங்க, ஆரம்பிச்சாங்க. அந்த 2வது தேவாலயத்தை கட்டி அது ரொம்ப நாளாக நீடிட்டு போயிட்டே இருந்துச்சு, அதை ஃபினிஷ் பண்ணல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் கூட அந்த தேவாலயத்தை அவங்க என்ன செய்யல, அவங்க முழுசாக என்ன செய்யல, ஃபினிஷ் பண்ணல. அப்போ ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் மகா ஏரோது ஒரு கிங்கர் தான் பார்த்தீங்களா, அந்த மகா த ஹேரோட் த கிரேட், அவன் தான் என்ன செய்தான், அரசியல் உள்நோக்கத்தோடு இவங்களோடு நமக்கு ஃபேவர் வேணும், யூதர்களோடு நமக்கு ஃபேவர் வேணுன்றதற்காக அவங்களுக்கு உதவி செய்கிற விதத்தில் இந்த நெகேமியா, இந்த இவங்க எஸ்ரா, இவங்க இந்த காலத்தில் ஆரம்பித்த தேவாலயத்தை அவங்களுக்கு உதவி செய்து ரெனோவேட் பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் கட்டுவதற்காக என்ன செய்தான், உதவி செய்தான். அந்த தேவாலயத்தில் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்க, இயேசுவும் இப்போ நம்ம வாசித்து தியானிக்க போகிற இந்த சம்பவமும். இந்த தேவாலயம் இந்த மகா ஏரோது கட்டி இந்த தேவாலயத்துடைய மகிமை எப்படியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தேவாலயத்தை மகா ஏரோது ஃபினிஷ் பண்ணும்போது
முழுவதும் ஒயிட் மார்பிள் அவன் என்ன செய்தான், அந்த தேவாலயத்தை கட்டி கொடுத்தான். எதுல? ஒயிட் மார்பிள். அந்த ஒயிட் மார்பிள் அவன் கட்டும் பொழுது அங்க இருந்த பார்ச், அதாவது பார்ச் கோர்ட்னு சொல்லுவாங்க, அதாவது திண்ணை மாதிரி உட்காந்து பேசுறதுக்கு திண்ணைகள் மாதிரி ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 1600க்கு மேலான ஃபீட், ஸ்கொயர் ஃபுட்ல இருந்துச்சு உள்ள அங்கங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் ஆண்டவர் கடைசியில் கோவம் வரும்போது சாட்டையை கொண்டு போய் என்ன பண்ணாரு, உள்ள உட்காந்து பிஸ்னஸ் செய்றீங்கன்னு சொல்லி அடிச்சு தோர்த்தினார். அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் தான் அதெல்லாம். ஸோ அப்படி உள்ள கட்டி கொடுத்தான். உள்ள பிஸ்னஸ் செய்வதற்காக, காசு சம்பாதிப்பதற்காக உள்ள சர்ச்சுக்குள்ள இப்படிப்பட்ட எரெக்ஷன்ஸ்லாம் செய்து கொடுத்தான். கிட்டத்தட்ட திருச்சபைக்குள்ள 160க்கு மேலே காலம்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு பில்லர்ஸுமே கிட்டத்தட்ட 40 அடி பில்லர்ஸ். எவ்வளோ பெருசு? இங்கே இருக்க பில்லர் பார்த்தீங்களா? இது 2x2 சம்திங். அந்த பில்லர் சைஸ் எவ்வளோ? 40 அடி பில்லர், ஒவ்வொரு பில்லர் அந்த சர்ச்சுக்குள்ள. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க அந்த திருச்சபை எப்படியாக இருந்திருக்கும். அந்த மகா ஏரோது என்ன பண்ணான் தெரியுமா? ஒயிட் மார்பிள்ல அந்த திருச்சபையை கட்டி ஒவ்வொரு ஒயிட் மார்பிளையும் சுத்தி தங்கத்தால, எதனால? தங்கத்தால் அந்த ஒயிட் மார்பிளை சுத்தி அதுக்கு ட்ரெஸ் மாதிரி போட்டு முழு தேவாலயமுமே ஒரு நாள்ல 2 தடவை சூரியன் உதிக்கும் பொழுதும் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுதும் ஊர்ல இருக்க யாருமே தேவாலயத்தை பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த சூரிய வெளிச்சம் தங்கத்து மேல வீசும் பொழுது ஜனங்களுக்கு அந்த வெளிச்சம், அந்த ஒளியினால அந்த தேவாலயத்தை அவங்க என்ன செய்ய முடியாது, அவங்களால பார்க்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான. இன்னைக்கு வரைக்கும் மாடர்ன் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், எக்ஸ்கவேஷன் பண்ணக்கூடிய கட்டட கலை நிபுணர்களால இவ்வளோ பெரிய ரூஃபிங்க, இவ்வளோ பெரிய காலம்ஸ, இவ்வளோ பெரிய பில்லர்ஸை முதல்ல எப்படி செதுக்குனாங்க, செதுக்குனது மாத்திரம் அதை எப்படி கொண்டு போய் நிற்க வச்சாங்க அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் யாராலும் என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஒரு எக்ஸ்பிளனேஷனே இல்லை அதுக்கு, எப்படி இதை கட்டினாங்க. வருஷத்துல ஒரு தடவைக்கு ஊர்ல செதறி இருக்கிற எல்லா யூதர்களும் பண்டிகைக்கு அவங்க தேவாலயத்தை நோக்கி வரும் பொழுது அவங்க யாத்ரீகளாக, அவங்க பில்கிரிமேஜஸா என்ன செய்வாங்க, இந்த தேவாலயத்தின் மகிமையை பார்ப்பதற்காக என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்போ தூரத்துல இருந்தே இந்த தேவாலயத்தின் மகிமை, இந்த ஒளி வீசும் பொழுது கண்ணுக்கு படும் பொழுதெல்லாம் அங்கங்கே சாஸ்தாகமா விழுந்து என்ன செய்வாங்க, அவங்க இந்த தேவனுடைய மகிமை உள்ள என்ன இருக்கு, தேவனுடைய பெட்டி இருக்கு உள்ள, அந்த மகிமை, இந்த தேவனுடைய ஆலயத்தை பார்த்த உடனே பயத்தில், பிரம்மாண்டத்தில், பிரமிப்பில் என்ன செய்வாங்க, கீழே விழுந்து தொழுது கொள்வாங்க. இன்னும் தேவாலயத்துக்கிட்டே வரமாட்டாங்க, வர்ற வழியிலேயே. அப்படி வர்ற வழியில பாடுறதற்காக எழுதின பாடல்கள் தான் இது சங்கீதங்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தேவாலயத்தை, அந்த பிரம்மாண்டத்தை இவங்க ஆண்டவரை கூப்பிட்டு, ஆண்டவரே இந்த தேவாலயத்தை பாருங்கன்னொன்னே ஆண்டவர் அவங்க தலைமையில் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. சொல்றாரு, இந்த தேவாலயம் ஒரு அச்சு அடையாளம் கூட இல்லாம என்ன செய்யும், நொறுக்கி உடைச்சி தூள் தூளா என்ன செய்யப்பட போகுது, உடைச்சி கீழே தள்ளப்பட போகுது. என்ன கவனிங்க, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க ஆண்டவரை பார்த்து? நல்லா கவனிங்க, அவருடைய சீஷராக தான் இருந்தாலுமே இப்படிப்பட்ட ஒரு மார்வல், ஒரு என்ஜினியரிங் மார்வல் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. இதை பார்த்து இவர் என்ன சொல்றாரு, அடையாளம் இல்லாமல் இது என்ன செய்ய போகுது, காணாம போகுதுன்னு சொல்றாருன்னு சொல்லி ஒருத்தன் என்ன பேசியிருப்பான்னு யோசித்து பாருங்க கொஞ்சம், இல்லையா? ஐயோ நல்லா தானே இருந்தாரு, என்னாச்சு பேசியிருப்பாங்களா? இந்த தேவாலயமா இல்லாத போகும்போது பேசியிருப்பாங்களா இல்லையா? எல்லாருக்கும் கன்ஃபியூஷன். கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சத்தியத்தை என்ன செய்வீங்க, அறிவீங்க, அந்த சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். சத்தியம் தான் நம்மளை என்ன செய்யும், விடுதலையாக்கும். இங்க ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு சத்தியத்தை போதிக்க விரும்புகிறார். என்ன சத்தியம்? உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக காணப்படுகிற பிரம்மாண்டமான அழிந்து போகிற
தற்காலிகமான இந்த தேவாலயத்தை பார்த்து நீ பிரமிப்படைந்து வியந்து போய், நான் இதுவரைக்கும் தேவாலயத்திற்குள்ள நின்று போதித்த பிரசங்கித்த அனைத்து சத்தியங்களையும் மறந்து வெளியில வந்தோடனே இதை பார்த்தோடனே மறந்து போய் என்னையவே கூப்பிட்டு இதோடைய மகிமையை பாருங்க அப்படின்னு சொல்றியே. உன்னை நான் மிக முக்கியமாக அழிந்து போகிற ஒரு காரியத்தை கட்டி அல்லது கட்டுவதன் மூலம் அல்லது கட்டப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்து நீ வியர்ப்பதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கையில உன்னை நான் அழைக்கல. என்னோடு சேர்ந்து அழிவில்லாத ஒரு காரியத்தை, அழிவில்லாத ஒரு ஆலயத்தை, அழிவில்லாத நித்திய வாழ்வை கட்டும்படியாக என்னோடு சேர்ந்து என்னோடு சக உழைப்பாளியாக, சக ஒர்க்கராக, லேபரராக ராஜ்ய பணியை கட்டும்படியாக ஆண்டவர் உங்களை என்ன செய்றாரு? அழைக்கிறார். அதனாலதான் சொல்றாங்க பைபிள்ல, நீங்களே ஜீவ கற்களாக, you are the living stones. நீ அழிந்து போகிற ஜீவனில்லாத கற்களை பார்த்து இப்படி பிரம்மாண்டமான காரியத்தை பார்த்து நீ பிரமிக்கிறியே, இந்த ஒரு நாள் அழிய போகுது. ஆனா நான் உன்கிட்ட சொல்ல விரும்புகிற காரியம், நான் உனக்கு கற்றுத்தர விரும்புகிற காரியம், நீயே ஜீவக்கல். உன்னை கொண்டு நான் ஒரு காரியத்தை கட்ட விரும்புகிறேன். இந்த ஜீவ கல்லுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. இந்த உலக சரீரத்தில் நீ மரித்தாலும் நிச்சயத்தில் என்னோடு ஆத்மாவில் ஆவியில் என்னோட என்ன செய்வ? நீ என்றென்றைக்கும் நிலைத்திருக்குவ அப்படின்ற சத்தியத்தை அவங்களுக்கு போதிக்க அங்க ஆண்டவர் முயற்சிக்கிறார். அன்னைக்கு அவங்களுக்கு புரியலனாலும் இன்னைக்கு அதை வாசிக்கிற நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நித்திய வாழ்வை கட்டுவதற்காக அவர் உபயோகிக்கிற ஜீவ கற்கள் யாரு? நீங்களும் நானும் தான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா பாருங்க, இங்க உடனே இது நடந்த உடனே எல்லாருக்கும் கன்ஃபியூஷன். அவங்களுக்கு என்ன, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, இந்த தேவாலயம் இடிஞ்சு உள்ள போதுன்னு சொல்லிட்டாரு, இந்த தேவாலயத்தை இவ்வளவு மகிமையா நம்ம கண்களுக்கு முன்பதாக நிக்கிற இந்த தேவாலயத்தை பார்த்து இது அடையாளம் இல்லாம காணாம போகுதுன்னு சொல்லிட்டாரு. பயம், கேள்வி, கன்ஃபியூஷன், அதிர்ச்சி, இப்படி அநேக எமோஷன்ஸ்ல நிறைஞ்சிருந்தவங்க நல்லா கவனிங்க. உடனே ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணல, அவங்க கேட்கல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை அவங்க எதிர்பார்க்கல. ஆண்டவர்கிட்ட இருந்து தேவாலயத்தை குறித்தே இப்படி சொல்லுவாருன்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கல. அதனால எல்லாரும் என்ன செய்தாங்க? வாயை கப் சிப்பன் மூடிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வாயை எவனுமே திறக்கல. யாரும் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கல. அவங்க முழுசும் ஆண்டவர் வெளியில வந்து கித்ரோன் வேலையெல்லாம் தாண்டி ஒலிவ மலைக்கு போறார் ஆண்டவர். ஒலிவ மலையில போன பிறகு இப்ப மெதுவா வாயை திறந்து என்ன பண்றாங்க? ஆண்டவர்கிட்ட டவுட் கேட்குறாங்க. ஆமா ஆண்டவரே, அங்க நின்று சொன்னீங்களே இந்த தேவாலயம் அடையாளம் இல்லாம காணாம போது, உடைய போதுன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் எப்போ நடக்கும்? How will this happen? எப்படி நடக்கும்? எப்போ நடக்கும்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கு கடைசி காலத்திற்கு அடையாளங்கள் என்ன? What are the signs of the end times? உடனே ஆண்டவர் பாருங்க, அவங்க கேட்ட ரெண்டு கேள்விக்கு முதல் கேள்விக்கு பதில் சொல்லல, ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு கடைசி கால அடையாளங்கள் அல்லது கடைசி காலங்களின் அறிகுறைகள். இங்கிலீஷ்ல signs of the end times. Signs of the end times. ஆண்டவர் அவங்க கேட்ட இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு என்ன அடையாளங்கள்? இதெல்லாம் எப்ப நடக்கும்? தேவாலயம் எப்போ உடைக்கப்படும்? அதுக்கு பதில் சொல்லல. உம்முடைய வருகைக்கு கடைசி காலத்திற்கு என்ன அடையாளங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் 4 காரியத்தை சொல்றார். நம்ம சுருக்கமா இன்னைக்கு 4 காரியத்தை படிக்க போறோம். என்ன? முதலாவது 4வது 5வது வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, don't let anybody mislead you. உங்களை யாரும் தவறாக வழி நடத்தும்படியாக என்ன செய்திராதீங்க, அனுமதி கொடுத்துறாதீங்க.
ஏன்னா நிறைய பேருடைய பெயர்களை சொல்லி என் பேர்ல நானே கிறிஸ்து நானே மேசியான்னு சொல்லி உங்களை ஏமாத்தும்படியாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எழும்பி வருவாங்க. கடைசி காலங்களின் அடையாளம் ஆண்டவர் சொல்றதுல முதலாவது அடையாளம், the first sign of the end time is there's going to be a great spiritual scam. There's going to be a great spiritual fraud. There's going to be a great spiritual forgery. There's going to be a great spiritual deception. கடைசி காலங்களின் அடையாளங்களில் ஒரு அடையாளம், கடைசி காலங்களில் ஆவிக்குரிய மோசடி நடைபெறும், ஆவிக்குரிய ஏமாற்றம் நடைபெறும், ஆவிக்குரிய வஞ்சனை நடைபெறும். ஸ்கேம்னா என்னது? ஒன்று இல்லாதது இருக்கிற மாதிரி நம்ப வச்சு எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்று அவங்களுடைய பணத்தையும் பெற்று அவங்ககிட்ட என்னென்ன சுருட்ட முடியுமோ எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடுறவன் பேர் தான் என்னது? அவன் பேர் ஃப்ராடு. அவன் பண்ணது என்னது? ஸ்கேம். இல்லையா? நீங்களாம் ஸ்கேம்ன்ற வார்த்தையை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இல்லையா? ஸ்கேம். ஆண்டவர் சொல்றாரு ஆவிக்குரிய ஸ்கேம் நடக்கும். கேட்கறதுக்கு சத்தியம் மாதிரியே தான் இருக்கும், கேட்கறதுக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் எடுத்து கொடுக்கிற மாதிரியே தான் தெரியும், எல்லாமே நான் சொன்னது மாதிரியே தான் இருக்கும். ஆனா அது நான் சொன்னது கிடையாது. There will be liars, பொய் சொல்றவங்க வருவாங்க, fraud பண்றவங்க வருவாங்க, cheaters, ஏமாத்தி உங்களை மோசடிக்குள்ளாக வழி நடத்துறவங்க வருவாங்க. எப்படி வருவாங்க? forged identity. எப்படி வருவாங்களாம்? கையெழுத்து போட்டுட்டான், forgery. இல்லையா? இப்போ லாஸ்ட் வீக் கூட படித்தேன், ஏதோ ராஜஸ்தான்ல ஏதோ டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு திருட்டுவா இல்லை, இல்லையா? அவனே இல்லை, ஆனால் அவனை மாதிரி இன்னொருத்தன் பேரை சொல்லிட்டு போய் நான் பண்ணி புனிதமான ஒரு வேலை. புனிதம் சொல்றதோனா ஓகே, அது புனிதம் இல்லை, பட் எவ்வளோ ஒரு ஆனரபிளான ஜாப் அது, இல்லையா? அந்த வேலைக்கு போய் இப்படி திருட்டு வேலை, போலி அடையாளங்கள், இல்லையா? போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரியே அதெல்லாம் வந்து இன்னைக்கு படத்துல இன்னைக்கு காமெடியாக காமிச்சு எல்லாரையும் உணர்வடை செய்கிறாங்க, இல்லையா? போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரியே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாங்க. பின்னாடியே ஒருத்தன் நீ வாங்கின போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கு வாடகை கொடுக்கல அப்படின்னு வருவான், இல்லையா? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நிறைய வந்து எல்லாத்தையும் சுருட்டி எல்லாத்தையும் போயிடும். இதுக்கு பேர் என்ன? ஃபோர்ஜ்ட் ஐடென்டிட்டி. அவன் ஐடென்டிட்டி அவன் கிடையாது, உள்ள திருடன். வெளியில வேற எவனோ ஒருத்த வேஷத்தை போட்டு வந்து என்ன செய்யறது? எல்லாரையும் ஏமாத்துறது. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்திலையும் ஃபோர்ஜ்ட் ஐடென்டிட்டியில தான் இருக்கிறாங்க. வெளியில பார்த்தா நல்லா ஜபிக்கிற சகோதரன் சகோதரி மாதிரி காணப்படுவாங்க, ஆனால் ஃபோர்ஜ்ட் ஐடென்டிட்டி. ஆண்டவர் சொல்றாரு என் பேரை சொல்லிக்கிட்டு போலியான அடையாளங்களோடு உங்களிடத்துல என்ன செய்வாங்க? வருவாங்க. நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்து. வெளிநாடுகள் எல்லாம் எப்படி துணிகரமா இப்படிப்பட்ட பாவங்களை செய்யறாங்க. இயேசுவின் ஆவி என் மேல இருக்குது, அந்த ஊழியக்காரன் ஆவி என் மேல இருக்குது. நம்முடைய இந்திய இந்திய தேசத்துல கடந்த 100 வருஷத்துல வெற்றிகரமாக ஆரம்பித்த ஊழியர்கள் எத்தனையோ பேரு கடைசி காலத்துல அவங்க ஆவி ஏமால இருக்குது, இவன் ஆவி ஏமால இருக்குது, எலியாவின் ஆவி ஏமால இருக்குது, மரித்த பரிசுத்த ஆவி ஏமால இருக்குதுன்னு சொல்லி ஊரை ஏமாத்தி நிறைய பேர் செத்துட்டாங்க, ஊரை ஏமாத்தி நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க, ஊரை ஏமாத்தி நிறைய பேர் கோடிக்கணக்கான சொத்தை வாங்கி இன்னைக்கு அவங்களுடைய வாரிசுக்கு விட்டு போயிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் பெங்களூர் பட்டணத்தில் சுத்திட்டு இருக்கிறாங்க. இது கேட்கிறவங்க ஆன்லைன்ல உங்க பட்டணத்தில் நிறைய பேர் சுத்திட்டு இருக்குவாங்க. யாருடைய ஆவியும் யார் மேலேயும் வராது. ஆண்டவர் உங்களை என்ன ஆவியின் அபிஷேகத்தினால அபிஷேகிக்கிறார் அதுதான் உங்க மேல இருக்கும். விட்டு போன அந்த பரிசுத்தவான் ஆவி, இந்த ஊழியரின் ஆவியெல்லாம் உங்க மேல என்ன செய்யாது? வராது. வந்தா அது பேய், அது வந்து அசுத்த ஆவி, அது evil spirit. So
நல்லா கவனிங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, போலி அடையாளங்களோடு உங்ககிட்ட வருவாங்க. Religious deception. Religious deception. கிறிஸ்துவின் பெயரை சொல்லி, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளவு தாங்க கொடுக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன முடியாத அளவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இன்னைக்கு டிவி ஆன் பண்ணுங்க, உங்களுக்கு டிவி ஆன் பண்ண உங்களுக்கு தெரியும் இந்த பேசிக்கான ஒரு எது சரியான சத்தியம் தவறான சத்தியம் அப்படின்னு சொல்லி கூட இன்னைக்கு நிறைய பேரால என்ன செய்ய முடியல. அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் இல்லாததுனால தான் இன்னைக்கு பார்க்குற எல்லாத்தையும் என்ன செய்ய. அது இன்டர்நெட் சேனல், அது இன்டர்நெட் சேனல் பார்த்துட்டு இருந்தேன். இன்டர்நெட் சேனல்ல ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, உனக்கு அந்த நாள் ஆசீர்வாதம் வேணும்னா அன்னைக்கு என்ன டேட் இருக்குதோ அந்த டேட்ல இருக்கிற அதிகாரத்தை வாசிக்கணுமா. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு டேட் 4னா ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் 4வது வசனத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கு வரான். எனக்கு இன்னைக்கு என்ன டேட்டு 10. அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் வீட்டில் போயிட்டு மத்தேயு 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க, சரியா? அந்த கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சிருக்குவாரு. சரிங்களா? கேட்குறவங்க எல்லாம் டேஷாக இருக்கிறதுனால இப்படிப்பட்டவங்க எல்லாம் பேசி டிவியில் வந்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஓ பாருங்க, இதே தான் அவங்க பேரில் சொல்லி அவங்க பண்ணின்னு போகலாம். ஆனால் யார் பேரை சொல்லி பண்ணுறாங்க இதெல்லாம்? கிறிஸ்துவுடைய பேரை சொல்லிக்கிட்டு கீழே ஓடிட்டே இருக்கும் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இது காசு அனுப்புங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க. உன் பேரில் பண்ணி தொலைங்க. எப்படியோ ஆண்டவர் பேரை சொல்லி இன்னைக்கு இல்லையா எவ்வளோ எக்ஸாம்பிள். அதை சொன்னால் இன்னைக்கு நேரம் போயிடும். இன்னைக்கு ரிலிஜியஸ் டிசெப்ஷன், இதுதான் ரிலிஜியஸ் டிசெப்ஷன். ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். உனக்காக நான் ஜெபித்த 3 நாள் நான் உபவாசம் இருந்து உனக்காக நான் இப்படி யாருன்னா சொன்னால் முதல்ல இவங்களெல்லாம் வெளியில் துரத்துங்க. இவங்கள எல்லாரையும் உங்களுக்காக யாருங்க ஜெபிக்கணும்? சகோதரர்களாக ஊழியக்காரர்களாக உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கலாம், உங்களுக்காக ஜெபிக்கலாம்னா நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்காத பட்சத்தில் உங்களுக்காக யாரும் ஜெபித்து எந்த ஒரு அற்புதத்தையும் உங்களுக்கு வாங்கி தர முடியாது உங்களுக்கு. ஏன்னா அப்படி பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அப்படி சொல்வதன் மூலம் தங்களை மேன்மைப்படுத்துகிறாங்க. நான் ஜெபித்தேன் அப்படின்றாங்க. எங்களுடைய ஜெப வீரர்கள் என்ன பண்ணுறாங்க? முதல்ல இப்படிப்பட்டவங்களோட ஐக்கியத்தை கட் பண்ணுங்க. இப்படிப்பட்டவங்களை கேட்காதீங்க. இப்படிப்பட்டவங்களோட இருக்கிற ஐக்கியத்தை என்ன பண்ணுங்க? கட் பண்ணுங்க. நீ தவறான இடத்தில் நான் சரியான சத்தியத்தை போதிக்கிறேன்னு உங்களால் சொல்லவே முடியாது. தவறான இடத்துக்குள்ள கால் வச்சாலே முடிஞ்சிச்சு கதை. யூ ஆர் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் தெம். யூ ஆர் அ பார்ட் ஆஃப் தெம். மறந்துடாதீங்க. ஓகே, ஐம் கோயிங் அவே. கெட் பேக். இதுக்குள்ள வரலாம். ரிலிஜியஸ் டிசெப்ஷன். ஆண்டவர் சொல்றாரு, ஃபால்ஸ் கிரைஸ்ட்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் மாத்திரம் இல்ல. யாரு? ஃபால்ஸ் கிரைஸ்ட். போலி கிறிஸ்துவின் பெயர்ல. நீங்க வீட்டில் போய் நான் அந்த அதிகாரத்தை சொல்ற வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவன் வந்து எதன் மேல வருவான்? ஒரு வெள்ளை குதிரையின் மேல என்ன செய்வான்? அவன் ஓட்டிட்டு வருவான். அவன் யார்? அவன் தான் அந்தி கிறிஸ்து. இந்த இறுதி உலகின் சர்வ அதிகாரியாக, the final world dictator-ஆக வரவிருக்கும் அவனுடைய பேர் அந்தி கிறிஸ்து. அவன் வந்து எல்லா தேசங்களையும் திசை திருப்பி விடுவான். அவன் வரும்போது அவன் ஊழியத்தை எப்படி ஆரம்பிக்குவான்? அவனுடைய வேலைகளை எப்படி ஆரம்பிக்குவான்? அவன் ஒரு பீஸ் மேக்கராக, சமாதானம் செய்பவனாக, சமாதானத்திற்கு கீ கொடுக்கிறவனாக, சமாதானத்தின் சாவியை என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வருவான். அவன் வந்து இஸ்ரவேலோடு என்ன செய்வான்? ஒரு ஒப்பந்தம் போடுவான். இஸ்ரவேலுக்கு ஒரு போலியான நம்பிக்கையின் ஒப்பந்தம் போடுவான். என்ன ஒப்பந்தம் போடுவான் தெரியுமா? உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தேசங்கள்கிட்ட உன்னை என்ன செய்வேன்? நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலை ஏமாத்தி, இஸ்ரவேலும் அவனுடைய பொய் நம்பிக்கைகளுக்கு பலியாக விழுந்து, இவன் எங்களை காப்பாற்ற வந்த என்னுடைய ஆதரவாளர், எங்களுடைய அலுவலாளர், எங்களுடைய உபகாரின்னு சொல்லி இந்த அந்தி கிறிஸ்து பின்னாடி போகிற காலங்கள் வரும். இயேசு சொன்னாரு, கடைசி காலங்களில் என்னுடைய பேரை சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க? வருவாங்க.
உங்களுடைய ரட்சகராகவும் என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆனா பாயிண்ட் என்ன தெரியுமா, என்னுடைய பேரை சொல்லிக்கிட்டு வருவாங்க. இதுதான் ஸ்பிரிச்சுவல் டிசெப்ஷன். ஆண்டவருடைய பேரை சொல்லாம வந்தா அவங்களால ஏமாற்ற முடியாது. ஆண்டவருடைய பேரை சொல்லாம வந்தா, பரிசுத்த ஆவியானுடைய பேரை உபயோகிக்காம அவங்களால என்ன செய்ய முடியாது, மற்றவர்களை ஏமாற்ற முடியாதுன்றதுனால சுனிகரமா யாருடைய பேரை சொல்லிட்டு வருவாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு, என் பேரையே சொல்லிட்டு வருவாங்க, பரிசுத்த ஆவியானுடைய பேரையே சொல்லிட்டு வருவாங்க. ஃப்ரைடே மார்னிங் அது மாதிரி இன்டர்நெட் டிவி தான் பார்த்தேன் நான். இன்டர்நெட் டிவியில் 4-5 கிறிஸ்தவ சேனல்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அந்த டிவியில் பார்த்தேன், எந்த ஊர் தெரியுமா, ஃப்ரான்ஸ் ஊர்லேருந்து ஏதோ ஒரு சர்ச்சுடைய லைவ் ஒர்ஷிப் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த லைவ் ஒர்ஷிப்பில் இதெல்லாம் எவ்வளோ டைமுங்க சொல்கிறது, ஒன்றுமே புரியும். ஒரு பையன் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, கோட்டு டை ஷூட்லாம், கீபோர்டு வாசிச்சுட்டே இருக்கிறான், பாடுறாங்க. இது ஆராதனை உமக்கே எந்தன் கண்மலையானவரே, அந்த பாட்டை நடத்திக்கிட்டு இருந்தவன் திடீர்னு கொயரை பார்த்துட்டு அவன் ஃப்ரெஞ்சு பாஷையில் எதையோ ஒன்றும் சொல்கிறான். இந்த பாட்டை இதே ராகத்தில் அந்நிய பாஷையில் பாடுறாங்க எல்லாரும். எந்தன் கண்மலையானவரே உமக்கு என்னை காக்கும் தெய்வமே. எவ்வளோ அருமையான விசுவாசத்தை பலப்படுத்துகிற வரிகளை அந்த பாடலாசிரியர் எழுதி, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தேவரேன்னு எழுதி கொடுத்து பாடுறதை விட்டுட்டு, இந்த குரங்கு கீபோர்டு வாசித்துக்கிட்டு எல்லாரையும் பார்த்து என்ன சொல்லுது, எதில் பாடுன்னு சொல்லுது, அந்நிய பாஷையில் பாடு. யார் பேரை சொல்லி, பரிசுத்த ஆவியானவர் பேரை சொல்லி. இந்த பேரை சொல்லி அப்படின்றத நீங்க நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிங்க. இன் ஹிஸ் நேம். இந்த பேர் அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அந்த பேர் அப்படின்றபோது, இந்த நேம்னு சொல்லும் போது அது கூட சேர்த்து அத்தாரிட்டியும் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய இந்திய தேசத்தில் இந்த பழக்கம் அவ்வளோ இல்லைனாலும் வெளிநாட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது மாலியை திருமணம் பண்ண பிறகு மாலிக்கு அவங்க அப்பா அம்மா ஒரு பேர் வச்சாங்க, கடைசி பேர், லாஸ்ட் நேம், அதுக்கு பேர் சர் நேம். அப்போது மாலியுடைய அப்போ கடைசி பேர் இப்போ நான் சொன்னாலும் உங்களுக்கு நிறைய பேர் வாயில் நுழையாது, அது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நேம். ஏன்னா அவங்க அப்பா அம்மாலாம் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவங்க, ஃப்ரெஞ்ச் நேம். இப்போது என்ன கல்யாணம் பண்ண பிறகு மாலி வந்து அவங்களுடைய கடைசி பேரை தூக்கிட்டு இப்போது என்ன நேம் ஆட் பண்ணுறாங்க அங்கே? யாருடைய கடைசி பேரை? என் கடைசி பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எலியட். இல்லையா? தெரியாத நிறைய பேர் தலையாட்டுறாங்க. இவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமை. என்னுடைய கடைசி பேர் எலியட் இல்லையா? இப்போ மாலி அவனுடைய அப்பா அம்மா வச்ச பேரை தூக்கிட்டு இப்போ கடைசி என்ன பேர் ஆயிடுச்சு? இப்போ மாலி எலியட். வெளிநாட்டில் அப்படி கடைசி பேரை எடுக்கிறதுனால இப்போ என்ன ஆகும் தெரியுமா? இப்போ திருமணமான பிறகு நீயும் நானும் யாரு இப்போ ஈக்குவல்ஸ். யாரு? அந்த பேரை வைக்கிறதுனால அடையாளம் என்ன? நீங்களும் நானும். இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க நீங்கள், ஏன்னா வீட்டில் போயிட்டு ஜிம் பிரதர் தான் சொன்னார் இல்லையா, இனிமேல் நீயும் நானும் யார் அப்படின்ட்டு பிரச்சனை ஆரம்பிச்சிடும்ட்டு நீங்கள் குவைட்டாக இருக்கிறீங்க எல்லாரும். பட் வெளிநாட்டில் அதோடைய அடையாளம் என்ன தெரியுமா? யூ ஆர் வெரி ஈக்குவல்ஸ். அப்படின்னா இப்போ எலியட்ன்ற பேர் வந்ததுனால எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதோ அது ஈக்குவல் ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? மாலிக்கு இருக்குது. மாலிக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதோ எனக்கு இருக்குது. நான் இல்லாத இடத்துல மாலி என்னுடைய சார்பா நின்று எது சொன்னாலும் அது செல்லும். அவங்க இல்லாத இடத்துல நான் அவங்க சார்பா நின்று எது சொன்னாலும் செல்லும். ஏன் தெரியுமா? லாஸ்ட் நேம் என்னது? எலியட். என்னுடைய ஃபேமிலி பேர் என்ன? ஃபேமிலி எலியட் ஃபேமிலி. ஏன் செக் புக்கில் மாலி சைன் போடலாம், மாலி செக் புக்கில் நான் என்ன பண்ணலாம்? சைன் போடலாம். மாலி பேரை யூஸ் பண்ணி நான் ஒரு லோன் வாங்கலாம். ஏன்? லாஸ்ட் நேம். அந்த பேரோடு சேர்த்து என்னமும் வருது? அதிகாரமும் வருது. நம்ம ஊரில் இல்லை, ஏன்னா இங்கே இருந்தால் ஃபோர்ஜரி நிறையா நடக்கும், திட்டு வேலை நிறையா நடக்கும். ஏன்னா இங்கே எவ்வளோ லாஸ்ட் நேம் தான் வச்சுக்கிறது நிறைய பேருக்கு, 1 2 3 பெரிய லிஸ்ட்டு போகுது இல்லையா? அதான் த நேம். அந்த நேமோட என்ன வருது? ரைட்ஸ், அத்தாரிட்டி வருது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன் ஆண்டவர் இதை கண்டிக்கிறார்? ஏன் என் பேரை சொல்லிக்கிட்டு இவங்க போதனைகள் செய்வாங்க, அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க,
ஏன் என் பேரை சொல்லிட்டு உங்களை வழி நடத்துவாங்க, அதன் பின்பாக போகாதீங்கன்னு ஏன் ஆண்டவர் சொல்றார் தெரியுமா? ஏன்னா அவருடைய பேருன்னு சொல்லும் பொழுதே ஆண்டவரோடு ஈக்குவல் ரைட்ஸ் வந்துருது. ஆண்டவருக்கு என்ன குணாதிசயங்கள் இருக்குதோ அந்த குணாதிசயங்கள் யாருக்கும் வந்துருது, அவர் பேரை சொல்லிட்டு வரவங்களுக்கு வந்துருதுனால. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவிடத்தில் யாரும் போக முடியாதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ ஒருத்தன் இயேசுடைய நாமத்தை சொல்லிட்டு அவனும் இயேசுவை போல பேச ஆரம்பிச்சானா, ஃபார் எக்ஸாம்பிள் அது நானா இருந்தா, இப்போ வசனம் என்னவா மாறுது தெரியுமா? ஜிம்மே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறான், ஜிம்மை அல்லாமல் பிதாவிடத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது. இப்ப அவருடைய நாமத்தை உபயோகிக்கிறதுனால எப்படி வசனம் மாறுது பாத்தீங்களா? சத்தியம் எப்படி மாறுது பாத்தீங்களா? இப்ப அவருடைய நாமத்தை உபயோகித்து அவங்க எப்படி துஷ்பிரயோகம் செய்யறாங்கன்னு தெரியுதா? இப்போ ஆண்டவர் அதுக்கு தான் சொன்னாரு, கடைசி காலத்துல என் பேரை சொல்லிக்கிட்டு அட்டூழியம் செய்கிறவர்களை கண்டு கவனமாய் இருங்கள். ஏன்? they will profit themselves, they will uplift themselves. அவங்களை அவங்க உயர்த்தி கொள்ளுவாங்க, அவங்களை அவங்க மேன்மைப்படுத்துவார்கள். சொல்லுவாங்க எல்லாரோடும் ஒரே கடவுளை நோக்கி தான் போதுன்னு சொல்லுவாங்க. நற்கிரியைகளை செய்தா ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துடலான்னு சொல்லுவாங்க. என்ன செய்தாலும் ஆண்டவர் உன்னை நரகத்தில் போட மாட்டாருன்னு சொல்லுவாங்க. நீ என்ன செய்தாலும் ரட்சிப்பை இழக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நீ என்ன செய்தாலும் ஆண்டவர் உன்னை இந்த உலகத்தில் நீ செழிப்போடும் சந்தோஷத்தோடும் வாழணுன்றதுக்காக தான் என்ன செய்திருக்கிறாரு, படைச்சிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இன்னும் எனக்கு தெரியாதது, டிவி ஆன் பண்ணி பாருங்க. அவ்வளோ தைரியமா நான் சொல்றேன், நான் டிவி ஆன் பண்ணி பாருங்க. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1, கடைசி காலங்களின் அடையாளங்களில் ஒன்று எது? ஒரு பெரிய ஸ்கேம் நடக்கும், ஆவிக்குரிய ஏமாற்றம் நடக்கும், ஆவிக்குரிய மோசடி நடக்கும், ஆவிக்குரிய வஞ்சனை நடக்கும். பைபிள்ல இருந்தே பகுதிகளா எடுத்து, நான் கடைசி கால பிரசங்கத்தில் நிபுணன், நான் கிருபையின் பிரசங்கத்தில் நிபுணன், நான் மிஷனரி ஊழியங்களில் நிபுணன், நான் அதுல எக்ஸ்பர்ட், நான் இதுல எக்ஸ்பர்ட், நான் பழைய ஏற்பாடுல எக்ஸ்பர்ட். நோ, ஆண்டவருடைய பெயரை சொல்லிக்கிட்டு ஆண்டவருடைய இடத்தை பிடித்து ஆண்டவரை போல அவர்களையும் அவரோடு ஈக்குவலா ஒப்பிட்டு பேசுகிற எல்லா போதகர்களையும் எல்லா ஊழியர்களும் வருவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அவர் வாழ்ந்த காலத்திலே வந்தாங்க. இன்னைக்கு இன்னும் அதிக ஒரு முறையில் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க, தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் சுத்திட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. முதலாவது அடையாளம். ரெண்டாவது அடையாளம். அடுத்து 3 அடையாளத்தையும் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். இந்த செய்தி லைவ்ல போதான்னு எனக்கு தெரியல, பட் ஃபர்ஸ்ட் செய்தி லைவ்ல போயிருக்குது, அதில் நீங்கள் கவனிங்க. ஏன்னா இந்த மெசேஜ் பார்ட் 2 வந்து நான் இன்னைக்கு கவர் பண்ண விரும்புகிறேன். பார்ட் 1 வந்து அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போய் நீங்கள் கேட்டு பாருங்க. ரெண்டாவது அடையாளம் என்ன? 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, யூ வில் ஹியர் ஆஃப் வார்ஸ். யுத்தங்களை குறித்து நீங்க கேள்விப்படுவீங்க. அதனால யுத்தங்களை குறித்து கேள்விப்படும் பொழுது நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தா நீங்க தவறா புரிஞ்சுக்காதீங்க. உடனேயே அதுக்கப்புறம் என்ன வந்துரும், உலகத்தின் முடிவு வந்துரும் அப்படின்னு சொல்லி தவறா நினைச்சிடாதீங்க. கவனிங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர், இப்ப அதுக்கு நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தேன்னா சொல்லிக்கிட்டே போலாம். எத்தனையோ பேர் உலகத்தின் கடைசி வந்துருச்சுன்னு சொல்லி ஏமாத்தி 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 நிறைய பேர் செத்தே போயிட்டாங்க. நிறைய பேர் லண்டன்ல ஒருத்தர் வந்து 500 வருஷத்துக்கு முன்பதாக உலகம் முடிய போகுது அப்படின்னு சொன்னா உலகம் முடியல. அடுத்து 40 வருஷம் விட்டு உலகம் பெரிய ஆண்டவருடைய கோபாக்கினை தீ வரப்போகுது அப்படின்னு சொன்னா தீயெல்லாம் ஒன்றும் வரல, லண்டன் தான் தீப்பிடிச்சு எரிஞ்சுது. இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிட்டு அலைஞ்சாங்க. ஆண்டவருடைய வருகை இந்த நாள்ல, இந்த டேட்ல, இந்த டைம்ல வரும்னு சொன்னதுனால எல்லாரும் இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் வித்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல ஒன்று கூடி சேர்ந்து நாங்களும் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு சொல்லி ஒன்று கூடி சேர்ந்து பைத்தியம் பிடிச்சி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போனாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஆண்டவர் இந்த நேரத்தில் வருவாரு, இந்த நாளில் வருவாரு அப்படின்னு சொல்லி அவருடைய வருகை குறித்து என்ன பண்ணாங்க, நிறைய பேர் பிரசங்கித்தாங்க, போதித்தாங்க. அவங்களுடைய பொய்களுக்கு மேல பொய்களுக்கு மேல பொய்களுக்கு மேல மாட்டதுனால விளைவு என்ன தெரியுமா, வித்தியாசமான கிறிஸ்தவ இதிலே பிரிவுகள் உண்டாச்சு.
ஓப்பனா லைவ்ல சொல்ற, அதனால என்ன தைரியம்? ஜெகோவா விட்னஸ், செவன்த் டே அட்வென்டிஸ்ட், இவங்கெல்லாம் இப்படி பொய் சொல்லி மாட்டி அதுல இருந்து பிரிவுல வந்த பிரிவுகள் தான் இவங்கெல்லாம். இவ்வளோ எங்க இந்த கடந்த நூற்றாண்டில் 2000 உலகம் முடிய போகுதுன்னு ஒருத்தன் சொன்னான். 2012 இது முடிய போகுது அப்படி எல்லாம் சொன்னவன் அவன் தான் முடிச்சிருக்கிறானே தவிர ஆண்டவருடைய டைம் ஃப்ரேமில் எப்போ உலகம் முடியும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அவர் ஒருத்தருக்காக தான் தெரியும். அதனால தான் எச்சரிக்கையாக சொல்கிறார், நான் கடைசி கால அடையாளம் உனக்கு சொல்கிறேன், ஆனால் நீ அந்த அடையாளத்தெல்லாம் பார்த்து பயந்து போய் ஐயோ ஆண்டவர் நாளைக்கு வரப்போறாருன்னு சொல்லி உலகம் முடிய போகுதுன்னு சொல்லி என்ன பண்ணாத, நீ கலக்கத்திற்குள்ளே போகாத. இங்க நல்லா கவனிங்க, ஆண்டவர் அவருடைய டைம் இண்டிகேட்டர்ஸ் கொடுக்கிறார். Verse 6 முதல்ல சொல்றாரு இன்னும் முடிவு வரல அப்படின்னு ஒரு டைம் இண்டிகேட்டர் கொடுக்கிறார். இரண்டாவது verse 8 இவைகள் எல்லாம் வேதனையின் துவக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திற்குரிய ஒரு டைம் இண்டிகேட்டர் கொடுக்கிறார். 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா எப்போ முடிவு வரும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கான ஒரு டைம் இண்டிகேட்டர் கொடுக்கிறார். கால குறிகாட்டிகளை ஆண்டவர் இங்க கொடுக்கிறார். இந்த முதல் 2 வசனங்கள், அதாவது 4, 5, 6 3 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க தானியேல் முதல் 70 வாரங்களை குறித்த the first 70 weeks குறித்து என்ன பேசுறாரு, அங்க தானியேல் சொல்வதும் இங்க ஆண்டவர் சொல்ற 4, 5, 6, 3 வசனங்களும் ரெண்டு ஒப்பிட்டு போகுது. Daniel 70 weeks ஆண்டவர் சொல்ற இந்த rumors of war and all these things என்னென்ன சொல்றாரோ இதெல்லாம் ஜெனரல் பிக்சரா இருந்தாலும் இதை நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்தில் பிராக்டிக்கலா நம்ம அப்ளை பண்ணி பார்த்தா நம்மளை சுத்தி எங்கெங்க யுத்தங்கள் இல்லை, எங்கெங்க யுத்தங்களை குறித்த வதந்திகள் பறக்கலை. இன்னைக்கு தேசங்கள் எல்லாம் பயத்துல கலகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்? இவன் எப்போ நம்மளை அடிப்பான், நாம எப்போ இவனை தாக்குறது, எப்படி இந்த தேசம் நமக்கு விரோதமா எழும்பி வந்தா எப்படி நம்ம இவங்களை எதிர்கொள்வது, rumors of wars. ஆண்டவர் சொல்றாரு போலி மேசியாக்கள் வருவது மாத்திரம் கடைசி காலத்தின் அடையாளங்கள் இல்ல. போலி மேசியாக்கள் வருவாங்க, அவங்களோட சேர்ந்த யுத்தங்கள், போரை பற்றின வதந்திகள், இதெல்லாம் வரும். ஏன்? இதுதான் இந்த விழுந்து போன உலகத்தின் ஒரு குணாதிசயம். What is the characteristic of the fallen world? The characteristics of a fallen world are all these things. நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல யுத்தங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மகா பெரிய யுத்தங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவர் பிறந்து ஊழியம் செய்யறதுக்கு முன்பதாகவே போலி மேசியாக்கள், போலி எத்தனையோ பேர் எழும்பி வந்துட்டாங்க. அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் மரித்த கொஞ்ச நாள்லேயே அவர் சொன்ன அந்த தேவாலயத்தை குறித்த அந்த ப்ராஃபஸி நிறைவேறலையா? அவருக்கு வாழ்ந்த காலகட்டத்தில் தான் அந்த டெம்பிளை கொஞ்சமாவது ரெனோவேட் பண்ணாங்க. 20-30 வருஷம் கூட அந்த டெம்பிள் நிக்கல. AD 70ஆம் நூற்றாண்டுல ரோமர்கள் எருசலேமுக்குள்ள பூந்து அவங்க பண்ண அட்டகாசம் எல்லாம் ஹிஸ்டரியில இருக்கு, போய் வாசித்து பாருங்க. தேவாலயத்தை தரமட்டமா எந்த அளவுக்கு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற சயின்டிஃபிக் டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற எக்ஸ்கவேஷன் டெக்னாலஜி, அதாவது மறைந்து போய் புதைந்து போய் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த பட்டணங்கள், வீடுகள் எல்லாம் தோண்டி எடுப்பதற்கு இன்னைக்கு மனித மூளைக்கும் அப்பாற்பட்ட சாதனங்கள் எல்லாம் இருந்தும் இன்னைக்கு ப்ரீடேட்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி, இது எத்தனை வருஷத்துக்கு முன்பதாக உள்ளது, இது எந்த இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி கேஜ் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்திலும் தேவாலயம் இருந்த இடம் அல்லது தேவாலயத்தில் இருந்த உபயோகப்படுத்தப்பட்ட பொருள் அல்லது அந்த தேவாலயத்தின் ஒரு கல்ல கூட இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய ப்ராஃபஸி நிறைவேறிச்சா? இது தரமட்டமா பொடி, இது இருக்கிற அடையாளம் கூட இல்லாம போகும்னு ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்கிறாங்க. தேவாலயம் எங்க இருந்துச்சுன்னு கூட அந்த சைட்டை கூட அவங்களால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அப்போ இதுதாங்க இந்த வீழ்ந்து போன பாவம் நிறைந்த உலகம் கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா? போரை குறித்த வதந்திகள், போலி மேசியாக்கள். இங்க கவனிங்க, இதுல ஆண்டவர் 2 காரியத்தை சொல்றார்.
நேஷன் அகெயின்ஸ்ட் நேஷன், கிங்டம் அகெயின்ஸ்ட் கிங்டம். இதை நான் கொஞ்சம் வாசிக்க ஆரம்பித்தேன். என்ன இது, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? அது கவனிங்க. நேஷன்னா என்னது? ஒரு தேசம் இல்லையா, ஒரு கண்ட்ரி, நாடு. கிங்டம்னா என்னது? அதோட கொஞ்சம் பெருசு, ராஜ்யம் அல்லது இரட்சியம் அல்லது அரசாட்சிகள், அரசுகள். பட் ஆண்டவர் சொல்றாரு நேஷன் அகெயின்ஸ்ட் நேஷன், கிங்டம் அகெயின்ஸ்ட் கிங்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த நேஷன் ஆண்டவர் சொல்ற வார்த்தை கிரேக்க பாஷையில் ரொம்ப வித்தியாசமான ஸ்பெஷலான ஒரு வார்த்தை. கிரேக்க பாஷையில் இந்த நேஷன் ஆண்டவர் சொல்ற வார்த்தையுடைய இங்கிலீஷ் வார்த்தை எத்னோஸ் அல்லது எத்னிக். எத்னிக் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷில் எத்னிக்னு சொல்லுவாங்க. மல்டி எத்னிக், மல்டி எத்னிக். அப்போ எத்னிக் அப்படின்னால என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த எத்னிக்ல என்னென்ன அடங்கி இருக்கு? ஒரு சில காரியங்களை பட்டியல் சொல்றேன் பாருங்க. எத்னிக்னு சொல்லும் போது அதுல கல்ச்சர் அடங்கி இருக்கு. எத்னிக்னு சொல்லும் போது அதுல ஒரு நேஷன் அடங்கி இருக்கு. எத்னிக் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதுல ட்ரெடிஷன் அடங்கி இருக்கு. எத்னிக் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதுல ரேஸ் அடங்கி இருக்கு. எத்னிக் நீங்க சொல்லும் போது அதுல கஸ்டம்ஸ் அடங்கி இருக்கு, பிராக்டிசஸ் அடங்கி இருக்கு, ரிச்சுவல்ஸ் அடங்கி இருக்கு. எத்னிக்னு சொல்லும் பொழுது எத்னிக்கு தமிழ் என்ன வார்த்தை தெரியுமா? இனம். என்னது? இனம். ஒரு இனம்னு சொல்லும் போது அந்த இனத்தில் என்னென்ன அடங்கி இருக்கு? கலாச்சாரம் அடங்கி இருக்கு, அந்த இனம் வாழுகிற தேசம் அதில் அடங்கி இருக்கு, அந்த இனத்துடைய பாரம்பரியங்கள் அதில் அடங்கி இருக்குது, அந்த இனமுடைய பழக்க வழக்கங்கள் அதில் அடங்கி இருக்குது, இனத்துடைய சடங்குகள் அதில் அடங்கி இருக்குது, இனத்துடைய மதம் அடங்கி இருக்குது, இனத்துடைய ஜாதி அடங்கி இருக்குது, இனத்துடைய கொள்கைகள் அடங்கி இருக்கு. இப்படி அநேக காரியம் போயிட்டே இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் இங்க நேஷன் will go against nation சொல்லும் பொழுது ஒரு தேசம் இன்னொரு தேசத்தோடு யுத்தம் செய்யற அர்த்தம் கிடையாதுங்க. தேசத்துக்குள்ள வாழ்ற ஜாதி சண்டை, இனத்தின் பேரால சண்டை, பணத்தின் பேரால சண்டை, கொள்கைகளின் பேரால் எழும்புகிற சண்டை, மதத்தின் பேரால் எழும்புகிற சண்டை, இப்படி எவ்வளோ இருக்கு. மொழியின் பேரால் எழும்புகிற சண்டை. இதெல்லாம் நடக்குமா அல்லது நடந்துட்டு இருக்குதா? ஜாதியின் பேரால் இன்னைக்கு எவ்வளோ சண்டை, வெட்டு குத்து கொலை, இனத்தின் பேரால மதத்தின் பேரால இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், மொழியின் பேரால இருக்கிற பிரச்சனைகள். தேசத்தை ஃபவுண்டர்ஸாக ஃபவுண்ட் பண்ண தலைவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை அவங்க கண்ணில் கனவு காண்டு என்ன செய்யலைங்க, நமக்கு விட்டு போல. வெள்ளக்காரங்கள்ட்ட இருந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, அது ரைட்டா சரியா அப்படின்றதுலாம் முக்கியம் இல்லை இப்போ. பட் நமக்கு வாங்கி கொடுத்த விடுதலை இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கா? அவங்க என்விஷன் பண்ண இந்தியாவில் நம்ம வாழ்றோமா? இந்தியா எங்க எந்த தேசத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. அமெரிக்கன் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் முழு கான்ஸ்டியூஷனையுமே பைபிளை வச்சு எழுதுனாங்க. இன்னைக்கு அந்த கான்ஸ்டியூஷனுக்கு வேல்யூவே இல்லை. இன்னைக்கு அமெண்ட்மெண்ட் மேல பண்ணி இன்னைக்கு கான்ஸ்டியூஷனுக்கு வேல்யூ இல்லாமல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எங்கெங்க இன்னைக்கு தேசத்துல இன்னைக்கு சமாதானம் இருக்குது? ஆண்டவர் அதுக்கு தான் சொன்னாரு, தேசத்துக்கு பிரச்சனை வரும் இல்ல, இனத்திற்குள்ள பிரச்சனை வரும். இனத்திற்குள்ள பிரச்சனைனா அதுக்குள்ள பிரிச்சிங்கன்னா every fiber of our community ஒரே தெருவில் வாழ்வான். இவன் வேற பாஷை, அவன் வேற பாஷன், பகையில வாழுவான். ஒரே குடும்பத்தில் வாழ்வாங்க. நீ பணக்கார குடும்பத்தில் பொண்ணு எடுத்த, இவர் ரெண்டாவது மருமக அந்த குடும்பத்தில் போட எடுத்த, குடும்பத்திற்குள்ள பகை. ஆண்டவர் எப்பவே சொல்லிட்டார், இதெல்லாம் கடைசி காலத்தில் நடைபெறும். இது நேஷன் அகெயின்ஸ்ட் நேஷன், கிங்டம் அகெயின்ஸ்ட் கிங்டம். இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி வாசிக்க பார்க்கும்பொழுது இந்த வார்த்தையோட கிரேக்க வார்த்தை என்னன்னா பேஷல்லையா. பேஷல்லையா என்ன அர்த்தம் தெரியுமா? ரெண்டு பகுதி இருக்கும், ஆனால் ரெண்டு பகுதியும் ஒரு கோடு என்ன செய்யும்? பிரிக்கும். உலகத்தையே நீங்க பாருங்க, உருண்டை இல்லையா? அந்த உருண்டை எல்லாம் ஒரே இடமா தான். லேண்ட் அப்படின்றது ஒன்று தாங்க. இந்த அமெரிக்கன் லேண்ட், இந்தியன் லேண்ட்லாம் நம்ம தான் போட்டுக்கினது எல்லாம். இதை பிரிக்கிறது என்னது? பார்டர்ஸ். பார்டர் தான் என்ன செய்யுது? இந்தியா, பாகிஸ்தான், சைனான்னு பிரிக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது பிரச்சனை உள்நாட்டில் உள்ளுக்குள்ள கம்யூனிட்டியில் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, பார்டரை விட்டு பார்டர் தேசங்களுக்கு என்ன இருக்கும்? சண்டை, பிரச்சனை. இன்னைக்கு என்ன தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்மளாம் அமைதியான ஒரு இந்தியா தேசத்தில் வாழ்றோம் நினைக்கிறோன்னா உங்களுக்கு தெரியுமா? எவ்ரிடே நம்முடைய சோல்ஜர்ஸ் அவங்க படாத கஷ்டம் இல்லை. ஏன்? கொஞ்சம் இப்படி திரும்பினா இவன் சீனாக்காரன் உள்ளே வந்துடுறான்,
கொஞ்சம் இப்படி திரும்பினா பாகிஸ்தான்காரன் என்ன செஞ்சிடறான், உள்ள வந்துடுறான். ஆப்கானிஸ்தான்ல இன்னைக்கு நடக்க பிரச்சனை என்ன, மிடில் ஈஸ்ட்ல இன்னைக்கு நடக்க பிரச்சனை என்ன. ஆண்டவர் சொன்னாரு, இந்த டென்ஷன் எல்லாம் வரும், எத்னிக் குரூப்புகள் மத்தியில் இந்த பிரச்சனைகள் வரும். சுருக்கமா போற மூன்றாவது காரியம், 7வது வசனம். மூன்றாவது அடையாளம் என்ன? 2வது அடையாளம் எழுதிட்டீங்களா? ஆண்டவருடைய கடைசி காலத்தின் 2வது அடையாளம், there will be a political disturbance, there will be a political disorder. அரசியல் சார்ந்த, அரசியல் சம்பந்தப்பட்ட, அரசியலுக்கு சம்பந்தமான இடையூறுகள், கோளாறுகள், பிரச்சனைகள், சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் எழும்பும். மூன்றாவது காரியம் 7வது வசனத்துல சொல்றாரு, தேசங்களும் kingdoms of nations-க்கு மாத்திர பிரச்சனை இருக்காது. There will be famines and earthquakes in many parts of the world. கடைசி காலங்களில் there will be a great natural disaster, natural catastrophes. இயற்கையின் பேரழிவுகள், இயற்கையின் பேரழிவுகள். famine, பஞ்சம், pestilences, பூமி அதிர்ச்சிகள். கவனிங்க, பூமி அதிர்ச்சிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க நினைக்கிறீங்களா எப்பப்போ பூமி அங்கங்க அதிர்ச்சி வருதோ அங்கதான் பூமி அதிர்ச்சியா இருக்குன்னு? பூமி எப்பவுமே அதிர்ந்துட்டு தான் இருக்குது. எர்த்க்கு வந்து எப்பவுமே அது குவேக் ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அது ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குது இல்லையா, இட் இஸ் ஆர்பிட்ல சுத்தினே இருக்குது. எப்பவுமே பூமிக்கு அதிர்ச்சி இருக்குது. எப்போ அந்த ஸ்கேலில் ஒரு நம்பரை தாண்டுதோ அப்போதான் அதோடைய வைப்ரேஷன்ஸ் என்ன செய்யுது, மேலே நமக்கு வருது. அதை தவிர கீழே எல்லாம் மூவிங் பார்ட்டிகிள்ஸ் தான். இதெல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எர்த்துடைய கோர் என்ன, எர்த்துடைய மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி உங்கள் பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு இன்னைக்கு கேட்டு பாருங்க. அதில் சொல்லுவாங்க, அவங்க என்னோட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க எர்த் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்குதுங்க. ஆனால் அது எப்போ வெளியில வருதோ, கடைசி காலத்தின் அடையாளத்தின் ஒன்றாக ஆண்டவர் சொல்றாரு, அதோடைய உச்சகட்டம் அது மனிதனுக்கு துயரத்தை கொண்டு வரும் விதத்தில் அந்த பூமி அதிர்ச்சி வந்து ஜனங்களை பாதிக்கும். அந்த பாதிக்கும் பொழுது இட் வில் காஸ் சாரோ. அந்த பூமி அதிர்ச்சிகள் நடக்கும் பொழுது, அந்த பூமி அதிர்ச்சிக்கு ஆண்டவர் உபயோகிக்கிற, நல்லா கவனிங்க, பே அட்டென்ஷன் டு திஸ். ஆண்டவர் இங்க பூமி அதிர்ச்சிக்கு உபயோகிக்கிற வார்த்தை ஒரு ஸ்பெஷலான ஒரு வார்த்தை. என்ன ஸ்பெஷலான வார்த்தை? ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது ஒரு அமைதி பூங்காவாக ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் நல்லா தாங்க சிருஷ்டித்தாரு. ஆனால் பாவத்தின் சம்பளம் மனிதனுடைய வாழ்க்கையில் மாத்திரம் அது மரணத்தை கொண்டு வரலங்க. அது நம்மளுடைய இயற்கை, இந்த பூமிக்கும் ஒரு பேரழிவு அது கொண்டு வந்துச்சு. ஏன் பைபிளே சொல்லுது இதை. ரோமர் 8வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது தெரியுமா பைபிளு? ஆண்டவர் பூமியை சிருஷ்டித்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் பூமி வழியில் என்ன செய்தான் தெரியுமா? அதே வார்த்தையை தான் இங்கே ஆண்டவர் உபயோகித்திருக்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா அது? ஒரு தாய், ஒரு பெண் பிரசவ நேரத்தில் அவங்களுக்கு வரும் பாருங்க பிரசவ வலி. இதெல்லாம் நான் பேச தான் முடியும். இது எப்படி இருக்குன்னு என்னால் என்ன செய்ய முடியாது, கற்பனையே செய்ய முடியாது. இது வெறும் இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பர்த் பேங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பர்த் பெயின் பேங்ஸ். அந்த பிரசவ நேரத்தில் வருகிற வலி, அந்த பிரசவ வலி கொடுக்கிற அந்த வேதனை. ஆண்டவர் சொல்றார், கடைசி காலத்தில் அந்த பூமி படுகிற அந்த வலி, அந்த வேதனை நிமித்தம் அதோடைய விளைவாக அது பூமி அதிர்ச்சிகளையும் சுனாமியவும் வால்கேனோஸையும் லேண்ட்ஸ்லைட்ஸையும் இன்னும் என்னென்னத்தை கொண்டு வரும். இதெல்லாம் வரும்பொழுது யுத்தங்களும் கூட சேர்ந்து வரும். யுத்தமும் கூட சேர்ந்து வரும்போது, யுத்தம் வந்தாலே கூட என்ன தெரியுமா சேர்ந்து வரும்? பஞ்சமும் சேர்ந்து வரும். ஏன்னா யுத்தம் நடக்கிற நேரத்தில் இம்போர்ட் இருக்காது, எக்ஸ்போர்ட் இருக்காது, அக்ரிகல்ச்சர் நடக்காது. எல்லாமே இருந்தாலும் கொண்டாந்து விற்க கடையில் ஷெல்ஃப்ல எது இருந்தாலும் ஜனங்களால் போய் வாங்க முடியாது. ஏன்? எல்லாருக்கும் எமர்ஜென்சி இருக்கும், தடை இருக்கும். கொரோனா நேரத்தில் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும். அப்போ எவ்வளவு நாள் தாங்க ஜனங்க சாப்பாடு இல்லாம இருக்கலாம்? வெளியில போனா எவன் குண்டடிப்பான், எவன் நம்மளை சுட்டு கொள்ளுவான் பயத்துல யுத்தம்னாலே கூட என்ன சேர்ந்து வரும்? பஞ்சம் வரும். ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் பூமி கூடயே ஆரம்ப நாட்கள்ல இருந்து கூடயே தான் வருது. இதெல்லாம்
ஆனா இதையும் பார்த்துட்டு என்ன செஞ்சிடாதீங்க, அதான் எண்ட் ஆஃப் டைம் பயந்துடாதீங்க. ரெவலேஷன்ல சொல்றாங்க, ரெவலேஷன் சாப்டர் 6 வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 6வது வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட பஞ்சம் வரும்போது எவ்வளவு கொடூரமான சூழ்நிலை தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் முழுசு வேலை செஞ்சா அந்த சம்பளத்தை கொண்டு போய் நீங்க ஒரு பீஸ் பிரெட் வாங்கணும். ஏன்னா விலைவாசி அப்படி ஏறி இருக்கும். ஒரு 2 கிலோ மாவு கொடுப்பா, ஒரு 5 கிலோ மாவு கொடுப்பானா, ஒரு நாள் முழுசு நீங்க வேலை செஞ்ச 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொண்டு போய் 1 கிலோ மாவு கொடுத்து யாராவது வாங்குவீங்களா? அப்படிப்பட்ட காலங்கள் வரும். கடைசி காலத்தின் அடையாளம். சுருக்கமா போற 4வது காரியம் 9வது வசனத்துல என்ன சொல்றாரு? கடைசி காலத்தின் இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? There is going to be a great religious oppression. There's going to be a religious torment. There's going to be a religious persecution. கடைசி காலத்தின் 4வது அடையாளம் மத துன்பங்கள். மதத்தின் பெயரால ஜனங்களுக்கு எதிராக நடத்தப்படும் இடர்படுத்துதல், தொந்தரவுகள். சொல்றாரு, you will be arrested. உங்களை கைது செய்வாங்க, உங்களை கொலை செய்வாங்க, உங்களை அடிப்பாங்க, உங்களை துன்புறுத்துவாங்க. ஏன்? நீங்க என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியால், நீங்க எங்களை பின்பற்றுறது நிமித்தம். பேரழிவுகள் மாத்திரம் கடைசி காலத்தின் அடையாளம் இல்ல. கிறிஸ்துவுக்காக மாற்றராக, கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிப்பதும் கடைசி காலத்தின் அடையாளம். சர்ச் ஹிஸ்டரி என்ன சொல்லுது தெரியுமா? முதல் 19 நூற்றாண்டுகளிலும் மரித்த கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை 20ஆம் நூற்றாண்டு 1 நூற்றாண்டுல மரித்த அத்தனை பேருடைய நம்பரையும் அது மீற முடியல. அதாவது முதல் 19th சென்ச்சுரியில மரித்தவங்க இவ்வளவு பேர்னா, 20ஆம் நூற்றாண்டுல மரித்தவங்க மாத்திரம் எவ்வளவு பேர் தான்? இவ்வளோ பேரு. 21ஆம் நூற்றாண்டு அதோட மோசம் போயிட்டு இருக்கு, மோசமா போயிட்டே இருக்கு. இது இன்னும் அதை விட பெருசா போயிட்டே இருக்கும். கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கம்மியாயிட்டு வரலங்க, என்ன ஆயிட்டே வருது? கூடிட்டே வருது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக the worst religious freedom எந்தெந்த தேசத்துல இருக்குதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் எந்த நாட்டில் அந்த தேசத்துடைய பிரஜைகளுக்கு மத ரீதியான ஒரு ஃப்ரீடம் இல்ல அப்படின்னு எடுத்தாங்க. பரிதாபமான சூழ்நிலை தெரியுமா? இந்திய தேசம் 4வது இடத்துல இருக்கு, 4th rank. எதுல? we don't have religious freedom. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெறும் இந்தியாவுக்கு தான் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் வரும், இது வரும் பிரச்சனை வரும், இந்தோனேஷியாவுக்கு தான் இந்த பிரச்சனை வரும், சவுதி அரேபியாவுக்கு தான் இந்த பிரச்சனை வரும் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்கள், இவனையே கிறிஸ்தவ தேசங்கள் நீங்க சொல்ற எல்லா தேசத்துக்கும் ஒரு காலத்துல கிறிஸ்துவை பின்பற்றுவது நிமித்தம் ஏதாவது ஒரு விதத்தில் என்ன வரும்? தொந்தரவு, அடி, வெட்டு, குத்து, கொலை. சரி, இப்போ சுருக்கமா பேர் வித் மீ, டைம் முடிஞ்சிச்சு, பட் பேர் வித் மீ. இன்னொரு 10 நிமிஷம் எடுத்து பார்ட் 2 நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போ நீங்கள் வீட்டில் போய் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ண முடியும் உங்களால். இதெல்லாம் ஆண்டவர் சொல்றார். 2 கேள்வி கேட்டாங்க. ஆண்டவரே, எப்போ சர்ச்சை உள்ள போகுது? ஆண்டவரே, உங்களுடைய வருகையின் கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும்? அந்த என்னென்ன நடக்கும் அப்படின்றதுக்கு ஆண்டவர் 4 காரியத்தை சொன்னாரு. இப்போ இந்த 4 காரியத்தையும் திருச்சபையாகிய நீங்களும் நானும் எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்றதையும் ஆண்டவர் சொன்னாருங்க. நம்ம இதை எப்படி எதிர்கொள்வோம் அப்படின்றதையும் ஆண்டவர் சொன்னார். எப்படி எதிர்கொள்வோம்? முதலாவது 10வது வசனத்துல சொல்றாரு, நிறைய பேரு they will turn away from me, they will turn away from their faith, they will go opposite from their faith. திருச்சபை எப்படி இதை எதிர்கொள்ளும் தெரியுமா? ஒரு சிலர் விசுவாசத்தை விட்டு விலகுவார்கள். பாயிண்ட் 1, விசுவாசத்தை விட்டு என்ன செய்வாங்களா? விலகுவாங்க. they don't want to follow Jesus anymore. கடினமான சூழ்நிலை வரும் பொழுது, வருத்தம் நிறையும் பொழுது, துயரம் துன்பம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறையும் பொழுது, மரணம் ஏற்படும் பொழுது, லாஸ் ஏற்படும் பொழுது, ஐயோ இயேசுவை பின்பற்றது வேண்டாம்ப்பா, திருச்சபை போறது வேண்டாம்ப்பா, இது ரொம்ப கடினமாக இருக்குது, இயேசுவெல்லாம் என்னால அவர் பேரெல்லாம் சொல்லிட்டு வாழ முடியாது, it will be bad to worse. ஏற்கனவே பேடு, ஆனா இப்போ பேட்ல இருந்து வேர்ஸா மாறுது.
அதனால இந்த விசுவாசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விசுவாசம் இங்கே இருந்தால் விசுவாசத்துக்கு ஆப்போசிட் ரோட்டில் இவங்க நடந்து போக ஆரம்பிக்குவாங்க. They will go opposite to the faith. Yeah, because you're not grounded in the faith. விசுவாசத்துல அவங்க நிலைச்சு நிக்காததுனால தான் கால் அங்கங்க ஆடிட்டு இருக்கு. நீ விசுவாசத்துல வேரோடி நிலைத்து நிங்க ஆண்டவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், கடைசி காலமாவே இருக்கட்டும், இத மத்தியில நீ கடந்து போனாலும் விசுவாச பாதையில தான் நீங்க போவீங்க. விசுவாச பாதைக்கு எதிர் பாதையில என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேங்க, கடைசி காலத்துல வாழ்றோம், நீங்க விசுவாசத்தின் பாதையில போறீங்களா, விசுவாசத்தின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறீங்களா? ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு எப்படி சர்ச் இதை ரெஸ்பாண்ட் பண்ணும். 10வது வசனத்துல சொல்றாரு, அவங்க விசுவாசத்தை விட்டு விலகி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் என்ன செய்வாங்களாம் தெரியுமா? they will betray and they will hate one another. என்ன செய்வாங்க? ஒருவரை ஒருவர் என்ன செய்வாங்க, காட்டி கொடுக்குவாங்க. ஒருவரோடு ஒருவர் என்னத்தை வச்சுக்குவாங்க, பகைகளை வைத்துக் கொள்வார்கள். எப்படி பசி வந்தா ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை திங்குதோ, எல்லாரும் அடுத்தவனுடைய தொண்டையை எப்போ பிடிக்கலான்னு சுத்துவான். வெறி கொண்டு கோபம் நிறைந்து இவன் தொண்டையை எப்போ கடிக்கலான்னு சொல்லி, ஏன்னா எங்க இருந்து போயிட்டாங்க, அவங்க விசுவாசத்துக்கு ஆப்போசிட் ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியத்தினால தானே அவங்க நிரப்பப்படுவாங்க. they will first வந்து they will go opposite to their faith. second they will go against their faith. அவங்க விசுவாசத்துக்கு எதிராக இப்ப செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்? ஒருத்தனை கொலை செய்யறது, ஒருத்தன் காட்டி கொடுக்கிறது, ஒருத்தன் எப்போ இவனுக்கு விரோதமாக தீமைகளை செய்வது. சர்ச்சில் உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க, அவன் தான் உங்க கழுத்தை நெரிக்குவான். who is going to betray you? the one sitting next to you. கடைசி காலத்தில் நடக்க இருக்கிற சம்பவங்கள். அந்த நபரை நீங்க இல்லாதபடி முதல்ல பார்த்துக்காங்க. உங்க பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா சபைக்குள்ள ஒரு கலகத்தை உங்களையுமே அறியாம உங்களுக்குள்ள அந்த தீய பத்தி விட்டுருவாங்க. உங்களை கூப்பிட்டு தான் உங்களை கெடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களை பக்கத்திலே உட்கார்ந்து இன்னொருத்தரை கண்ணில் காமிச்சே உங்களை கீழே உல வச்சிருவாங்க. யார் உங்களுக்கு நண்பன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு முதல் எதிரியா மாறுவாங்க. மறந்துடாதீங்க, கடைசி காலத்தின் ஒரு அடையாளம் ஆண்டவர் சொல்றாரு, நீ கிறிஸ்தவத்துல நண்பனா இருந்தாலும் கிறிஸ்தவ வட்டாரத்தை விட்டு நீ வேற யார நண்பர் நினைக்கிறீங்களோ அந்த நண்பனே உனக்கு நம்பர் 1 எதிரியா மாறக்கூடும். இது கடைசி காலத்தின் அடையாளம். கிறிஸ்தவ திருச்சபைகள்ல உண்மையான எதிரி யார், உண்மையான கிறிஸ்துவுக்கு எதிரி யார் அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடிச்சு எல்லாரும் ஒன்றா குடும்பமா சேர்ந்து இந்த எதிரிக்கு விரோதமா யுத்தம் செய்வோன்றதை விட்டுட்டு, உண்மையான எதிரியை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற சகோதரனை எதிரியா கருதி யுத்தம் செய்வார்கள். எப்போ? கடைசி காலத்துல. ஏன் தெரியுமா? persecution brings the worst out of people. எப்போ துன்புறுத்தப்படுறாங்களோ உண்மை விசுவாசிக்கு உண்மையான விசுவாசம் வெளிப்படும். போலி விசுவாசிக்கு துன்புறுத்தல் கீழே இருக்க முடியாது. அவனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், காட்ட ஆரம்பிச்சிருவான். they will go against their faith. இன்னும் சொல்லிட்டு போலாம், நேரம் இல்லாததால நான் ஸ்டாப் பண்றேங்க. 3வது காரியம் 11ஆம் வசனத்துல சொல்றாரு, இந்த கடைசி கால அடையாளத்தை எப்படி சபை எதிர்கொள்ளும். 11வது வசனம் சொல்றாரு, many false prophets will appear and deceive many people. மறுபடியும் சொல்றாரு, in the confusion, ஏற்கனவே கோளாறு, ஏற்கனவே கன்ஃபியூஷன், ஏற்கனவே தலை சுத்திட்டு இருக்கு, இதுல பொய் சொல்றவங்க, என் பேரை சொல்லிட்டு பொய் சொல்றவங்க உங்க மத்தியில வந்து உங்களை, அது எப்படி அநேக lot of people போட்டிருக்கு, கூட்டமா உங்களை கொத்தா உங்களை என்ன பண்ணுவாங்க, வழி விலக செய்வாங்க. முதல்ல விசுவாசத்திற்கு ஆப்போசிட்டா போனாங்க, 2 விசுவாசத்துக்கு எதிராக போனாங்க,
இப்போ என்ன பண்றாங்க தெரியுமா? விசுவாசத்தை கையில் எடுத்துக்கிட்டு விசுவாசத்தை முறுக்கிட்டு இருக்கிறாங்க. they twisting their faith. விசுவாசத்தை கையில் எடுத்துட்டு அதை அவங்களுக்கு தேவையான விதத்தில் அதை குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை மாதிரி விசுவாசத்தை இன்னைக்கு கையில் கிடைச்சி இஷ்டத்துக்கு சபையை சீர்கேடுக்குள்ளாக வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 தீமோத்தி 4வது அதிகாரம் 1-20 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்க தீமோத்திக்கு பவுல் அழகா எழுதுறாரு, சுத்தமான ஆவி என்ன செய்யும், அசுத்தமான ஆவி என்ன செய்யும், இப்படிப்பட்ட பிசாசு ஆவிகளை கொண்டவர்கள் எப்படி போதிப்பார்கள், ஹிப்போக்ரிட்டிக்கல் லாயர்ஸ். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யார் இப்படிப்பட்ட பொய்யாக வழி நடத்தும் போதகர்கள் பின்னாடி போறாங்களோ அவன் பேர்லயும் தப்பு இருக்கு. அவனை நம்பி போறீங்க பாருங்க, உங்க பேர்லயும் தப்பு இருக்கு. பிகாஸ் யூ ஆர் பீயிங் டிசீவ்ட். 4வது காரியம், திருச்சபை எப்படி இதை ரெஸ்பாண்ட் பண்ணும்? 12ஆம் வசனத்துல சொல்றாரு, sin will be rampant everywhere. எல்லா இடத்துலயும் பாவம் நிறைஞ்சி, எப்படி வயல் முழுசும் காட்டு செடி வளருதோ அப்படி பாவம் எல்லா இடத்துலையும் வளரும். பாவம் அப்படி எல்லா இடத்துலையும் வளரும் பொழுது நிறைய பேருடைய அன்பு என்ன ஆகுமா தெரியுமா? இட்ஸ் கோல்ட், தணிந்து போகும். இட் will become cold. there is nothing left. அப்படிப்பட்டவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை இனிமே. அவனுடைய அன்பு எரிந்து போன ஒரு ஆஷ் என்ன சொல்லுவாங்க, சாம்பல், கல்லாய் மாறிய கோல்ட் ஆயிடுச்சுங்க. இல்ல கவனிங்க, the biggest danger, இந்த பாயிண்ட்டை மாத்திரம் நான் கொஞ்சம் விவரிக்க விரும்புகிறேன். இல்ல கவனிங்க, ஏன்னா இந்த திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபைன்னு சொல்லி எந்த பரிசுத்த ஆவியானவரும் வந்து சொல்ல தேவையில்லைங்க. இந்த திருச்சபையில காணுகிற காரியங்கள், இந்த திருச்சபையில நிறைய பேர் உங்களுடைய ஆட்டிடியூட், அகைன் இது ஒரு பிராக்டிக்கல் திருச்சபையால தான் இவ்வளோ ஓப்பனா சொல்றோம். அகாப்பே திருச்சபை கோல்டா இருக்கிறீங்களா? கோல்டா இருக்கிறீங்களா? நான் கேட்கல, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் இந்த வார்த்தையின் மூலம். விசுவாசத்தை விட்டு நீ ஆப்போசிட்டா போனியா? விசுவாசத்துக்கு விரோதமா போனீங்களா? விசுவாசத்தை ட்விஸ்ட் பண்ணீங்களா? இப்போ விசுவாசத்துக்குள்ளே இல்லையே. Now you're out of the faith. Now you're out of the faith. இப்போ விசுவாசத்தை விட்டு வெளியில போனதுனால அந்த பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல், தேவ ஆவியானுடைய வழி நடத்துதல், போதகர்களுடைய மூத்த விசுவாசிகளுடைய அந்த குட் அட்வைஸ் இதுக்குள்ள நீங்க இப்ப இல்லாததுனால, இப்போ வெளியில இருக்கிறதுனால இப்போ கோல்டா இருக்கிறீங்க. அன்பு இல்ல. There is no love. உங்களை பார்த்தாங்க பேசுறேன். கடைசி நாட்களில் திருச்சபைக்குள்ள இருப்பாங்க, ஆனா கோல்டா இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், அதுக்கு தான் நீ சூடாவும் இல்லை கோல்டாவும் இல்லை, என் வாயில இருந்து என்ன பண்ணிடுறேன், வாமிட்டு துப்பிடுறேன். லூக்வார்மா கோல்ட் ஆயிட்டாங்க. முன்னிருந்த அந்த ஆண்டவருக்காக அந்த இருந்த அந்த இது இல்லை. ஆண்டவருக்காக எதையும் விட்டு வர ஒரு 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 இது இருந்துச்சு, ஒரு மனப்பான்மை இருந்துச்சு, ஒரு தியாகமுள்ள இருதயம் இருந்துச்சு. இன்னைக்கு தியாகமுள்ள இருதயம் இல்ல. கொரோனா எல்லாம் போய் கம்மியாய் சபை ஓபன் பண்ணாலும் சபைக்குள்ள வர்றதுக்கு இன்னைக்கு என்ன இல்லை, இன்னைக்கு மனம் இல்ல. சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. விசுவாசத்துல நம்ம நாளுக்கு நாள், ஏன்னா சூரியன் பக்கத்தில் இருந்தா குளிர் வராது, சூரியன் பக்கத்தில் இருந்தா சூடு தான் அதிகரிக்கும். தேவனோடு ஐக்கியமா தேவனுடைய வார்த்தையின் பக்கத்தில் வாழ்ந்தீங்கன்னா நாளுக்கு நாள் விசுவாசம் சூடாயிட்டு இருக்கும். நாளுக்கு நாள் விசுவாசம் கோல்ட் ஆகாது. உங்களுடைய விசுவாசம் எந்த நிலைமையில இருக்குது? என்ன யாராவது ஒருத்தர் கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் கூட அசரமா சொல்லுவேன், திஸ் இஸ் a cold church. ஆனால் அப்படியே இருக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லைங்க. இந்த வார்த்தைகள் மூலமா ஆண்டவர் பக்கம் நம்ம வந்தோம்னா எல்லா கோல்டும் நம்மளை விட்டு போயிடும். இன்னும் எவ்வளோ நாள் தாங்க கோல்டாக இருக்கணும்னு விரும்புறீங்க? இன்னும் எவ்வளோ நாள் கோல்டாக இருக்கணும்னு விரும்புறீங்க? இன்னும் அப்படியே தூரமாக போய் போய் போய்
சாத்தான் உங்களை கூட்டிட்டு தூரமா போற வரைக்கும் அந்த நாளுக்காக வெயிட் பண்றீங்களா? ஒரு போதகருக்கு அவனுடைய திருச்சபை ஆண்டவருக்காக எவ்வளோ அதிகரிக்குது, சூடாகுதோ அதை பார்த்து தாங்க அவங்களுக்கு சந்தோஷம். நம்பரை பார்த்து சந்தோஷம் இல்லை. ஒரு திருச்சபையில் 20 பேர் இருந்தாலும் அந்த 20 பேர் ஆண்டவருக்காக சூடா இருக்கிறாங்களா, அதுதாங்க அந்த திருச்சபைக்குரிய ஆசீர்வாதம். அந்த போதகருக்கு அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் வேற ஒண்ணுமே கிடையாது. அதை காட்டிலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு போதகருக்கு மிக முக்கியமான டிசப்பாயின்ட்மெண்ட் என்ன தெரியுமா? மன வேதனை எது தெரியுமா? மன கஷ்டம் எது தெரியுமா? அந்த திருச்சபை நாளுக்கு நாளா கோல்ட் ஆயிட்டு போது பாருங்க. அதை காட்டிலும் ஒரு மன சோர்வு, ஒரு மன வேதனை ஒரு போதகருக்கு வராது. This is the biggest danger. சரி, நேரமாக இருந்தாலும் நான் அதில் பாயிண்ட்ல ஸ்டாப் பண்றேன். 5வது காரியம், how will the church respond? 13வது வசனம், the one who endures to the end will be saved. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விசுவாசத்தில் பலனடைவார்கள். முதல் சொன்ன 4 கேட்டகரி விசுவாசத்துல நெகட்டிவா ஆக்ட் பண்ணாலும், ஒரு கேட்டகரி இருக்கிறான், அவன் என்ன சொல்வான் தெரியுமா? இப்படிப்பட்ட கடைசி காலங்களில் துன்பத்தின் மத்தியில கிறிஸ்துவுக்காக அவனுடைய விசுவாசம் என்ன ஆகும் தெரியுமா? பலப்படும். விசுவாசத்தை நம்புவாங்க. ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டது உண்மை, நான் ஆண்டவருக்காக வாழ்வேன் சொன்னேன் பாருங்க, என்ன நடந்தாலும் நான் விட மாட்டேன், என்ன இந்த திருச்சபையில் ஆண்டவர் நாட்டி இருக்கிறார் பாருங்க, நீ என்ன வேணா சொல்லு, அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவேன்னு சொல்லி அவன் நாளுக்கு நாள் விசுவாசத்துல என்ன செய்துட்டே அடைவான்? பலன் அடைந்துட்டே போவான். Staying with it, stay with it till the end. When you stay with it till the end, இருக்கிற விசுவாசத்தோடு கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா யார் எப்படி போனாலும் நீங்க காப்பாற்றப்படுவீங்க, நீங்க சேவ் பண்ணப்படுவீங்க, நீங்க நிலைத்து நிற்பீங்க. கடைசி காரியம், இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் யாரு? 14வது வசனம் சொல்லுது, and the good news about the kingdom, பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தி உலகம் எங்கும் என்ன செய்யப்படும்? பிரசங்கிக்கப்படும். அது பிரசங்கிக்கப்படும் பொழுது எல்லா தேசங்களும் அதை கேட்டு அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? உலகத்தின் முடிவு வரும். இந்த மிஷனரி வாரத்தில் வந்து இங்க உட்கார்ந்துட்டு கடைசி காலங்களை குறித்து செய்திகளை கேட்குறீங்களே, கடைசி காலம் வரணும்னா, ஆண்டவருடைய வருகை வரணும்னா, முடிவு வரணும்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என்னத்தை கேட்டிருக்கணும்? சுவிசேஷத்தை கேட்டிருக்கணும். அதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? ஒருத்தன் வந்து எப்பவும் சொல்லிட்டே இருந்தான், ஐயோ பாஸ்டர், என்ன பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் கஷ்டம், துன்பம், துயரம், என்ன நேரம், ரொம்ப கடினமான காலத்தில் வாழ்ந்து வருகிறோம். இந்த பாஸ்டர் அவனை பார்த்து சொன்னாராம், இதுதான்ப்பா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே காலம், நல்ல காலம் வரும்னு சொல்ல மாட்டேன் நான், ஏன்னா வராது. நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே காலம் இதுதான். இது சிந்திக்கும் காலம் இல்லையா? இது செயல்படும் நேரம். செழிப்பான காலம் ஒன்று வராது. அது பரலோகத்துல தான் நமக்கு ஆண்டவரோடு இருக்க போகுது. இந்த உலகம் கொடுக்கும் காலம் இதுதான். இதை காட்டிலும் இன்னும் மோசமா தான் போயிட்டு இருக்கும். அதனால நீ இருக்கிற காலத்தை குறித்து நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டு இருக்காதீங்க. காலம் இதை விட மோசமா மாறும். நீங்க சூரியன் பக்கத்துல வர்றீங்களா? மறுபடியும் இந்த 6 காரியத்தை நீ ஞாபகப்படுத்துறேன். ஆண்டவர் சொன்ன இந்த கடைசி காலத்தின் 4 அடையாளங்களை திருச்சபையில் இருக்கிற ஜனக்கூட்டம் எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? ஒரு ஜனக்கூட்டம் விசுவாசத்தை விட்டு என்ன செய்வாங்க? விலகி போவாங்க. They will go opposite from the faith. இன்னொரு கூட்டம் விசுவாசத்திற்கு எதிராக போவாங்க. They will go against the faith. இன்னொரு ஜனக்கூட்டம் விசுவாசத்தை கையில் எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க? அதை புரட்டுவாங்க, அதை திருகுவாங்க. They will twist the faith. இன்னொரு ஜனக்கூட்டம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விசுவாசத்திலிருந்து என்ன செஞ்சிருவாங்க? வெளியில. They'll go out of the faith. ஆனா இன்னும் ஒரு சில ஜனக்கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு நம்பி விசுவாசத்தில் நாளுக்கு நாள் என்ன செய்வாங்க? பலன் அடைவாங்க. இன்னும் ஒரு சில ஜனக்கூட்டம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே மிஷன் சண்டே, இப்படிப்பட்ட ஜனங்க மிஷன் சண்டே எல்லா நாளும் எனக்கு மிஷன் சண்டேன்னு சொல்லி, ஆண்டவரே முடிவு சீக்கிரம் வரட்டும், அதுக்கு பிரசங்கத்தை நான் உங்களுடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்னு சொல்லி
பிரசங்கத்தை, சுவிசேஷத்தை, நற்செய்தியை எல்லாருக்கும் போய் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நீங்க இந்த 6 கூட்டத்தில் எந்த ஜன கூட்டம்? கவனிங்க, அமெரிக்க தேசத்தில் ஒஹாயோன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஒஹாயோன்ற இடத்துல ஒரு கோர்ட் இருக்குது, கோர்ட் பில்டிங். ரொம்ப யூனிக்கான லொக்கேஷனில் இருக்குது. எப்படிப்பட்ட யூனிக்கான லொக்கேஷன் தெரியுமா? நல்லா கவனிங்க. அந்த ஒஹாயோ பட்டணத்தில் அந்த கோர்ட் இருக்கிற இடம், அந்த இடத்துல மழை பெய்யும் போது வட பகுதியில் விழுற அந்த கோர்ட், அந்த கூரை எப்படி இருக்கும், அப்படி கோர்ட்டுடைய வட பகுதியில் விழுற மழை தண்ணி வந்து அந்த பக்கம் இருக்கிற லேக் ஆன்டாரியோவில் விழும். அந்த கோர்ட்டுடைய கூரைக்கு இந்த பக்கத்தில் விழுற மழை தண்ணியெல்லாம் இந்த பக்கம் இருக்கிற மிசிசிப்பி ரிவரில் விழும். அதுக்கு தான் சொன்னேன், இந்த கோர்ட் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு யூனிக்கான இடத்துல இருக்குது. இந்த பில்டிங் கூரைக்கு அந்த பக்கம் விழுற மழை தண்ணியெல்லாம் எங்கே போய் விழும்? லேக் ஆன்டாரியோ. இந்த பக்கம் விழுற மழை தண்ணியெல்லாம் எங்கே வந்து விழும்? மிசிசிப்பி ரிவரில் விழும். அந்த லேக் ஆன்டாரியோ அது எல்லாம் பயணித்து எங்கே போகும் தெரியுமா? கல்ஃப் ஆஃப் லாரன்ஸில் போய் முடியும். கல்ஃப்னா வளைகுடா. லாரன்ஸ் அப்படின்ற வளைகுடால போய் அந்த ரிவர் போய் ஜாயின் ஆகும். இந்த பக்கம் விழுது பாருங்க, மிசிசிப்பி ரிவர்ல. இந்த மிசிசிப்பியில் விழுறது எல்லாமே இங்க போய் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, மெக்சிகோவின் வளைகுடால போய் விழும். புரியுதா கதை புரியுதா? அந்த பில்டிங் கூற அந்த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நார்த்தில் விழுற மழை தண்ணி அங்கே இருக்கிற அந்த லேக் ஆன்டாரியோவில் விழும். இந்த பக்கம் விழுற மழை தண்ணியெல்லாம் எங்கே போய் விழும்? மிசிசிப்பி ரிவரில் விழும். அது கல்ஃப் ஆஃப் லாரன்ஸ் அப்படின்ற வளைகுடால போய் சேரும். இது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படின்ற வளைகுடால போய் சேரும். கொஞ்சம் யோசிங்க, ஒரே மழை தண்ணி. ஆனால் அந்த பில்டிங்கில் நடக்கிற ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? அந்த பில்டிங் அந்த கூரையின் ஷார்ப் சென்டரில் விழுற மழை தண்ணியை அந்த நொடியில் வீசுகிற காற்று அது அந்த பக்கம் போய் விழுமா அல்லது இந்த பக்கம் வந்து விழுமா அப்படின்றத என்ன செய்து நிர்ணயிக்குது. விழுந்த உடனே அது அந்த நொடியில மிசிசிப்பி ரிவர்லையோ அல்லது ஆன்டாரியோ ரிவர்லையோ விழுது. ஆனா அது பயணித்து போய் முடிவு சேருகிற இடம் அந்த வளைகுடா அல்லது இந்த வளைகுடா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இந்த கடைசி கால செய்தியை கேட்கிற நீங்க எடுக்கிற ஒரு முடிவு தாங்க. நீங்க மேற்கு பகுதியில் விழ போறீங்களா, தெற்கு பகுதியில் விழ போறீங்களா? ஏன்னா எங்க விழுறீங்க அப்படின்றது மிக முக்கியம். விழுந்த உடனே அது உங்களை வெவ்வேறு இடங்களுக்கு பயணத்தில் என்ன செய்ய போகுது, கொண்டு போய் சேர்க்க போகுது. ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, கடைசி கால அடையாளங்களில் spiritual deception வரும். There will be political unrest. There's going to be natural disasters. There's going to be religious persecution. இதெல்லாம் இருக்கும். இருந்தும் இதுல 6 விதமான சபையில ஜனங்க இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படின்றது இப்ப உங்க கையில தான் இருக்குது. ஏன்னா அந்த காத்து அப்படின்றது உங்களுடைய முடிவு. நீங்க எங்க விழணும்ன்றது முடிவு எடுக்கிறீங்களோ அதை நோக்கிய பயணத்தை தான் நீங்க போக போறீங்க. பரலோகமா நரகமா? எழும்பி நின்று கண்களை மூடி ஜெபி.